சுகத்தை நமக்கு கொடுக்கிறதுக்கான வல்லமை அந்நிய பாஷையில் இருக்கிறது. ஹalleluya. Praying in tongues can repair and strengthen your body. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண உங்க சரீரத்துல நீங்க சுகத்தையும், உங்க சரீரத்துல எதெல்லாம் கெட்டு போயிருக்கோ அது எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணலாம், சரி செய்து கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவரோட ஆலயத்தை ஆண்டவர் கெட்டுகிறார். எப்படி கெட்டுகிறார்? அந்நிய பாஷையின் மூலமாக கெட்டுகிறார். ஹalleluya. ஆமென். நீங்க அந்நிய பாஷையில பேச 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 you are building yourself, you are building your body. உங்க சரீரத்தை நீங்க என்ன பண்றீங்களா, பில்ட் பண்றீங்க. பரியாச உதடுகளினாலும், ஸ்டாமர் நானது திக்குவாய் பேசும்போது நம்ம பார்த்துருக்கோம்ல, ஒரு வார்த்தை சரியா வராது, ஒரு மாதிரி ஏதோ பேசணும்னா அந்த வார்த்தை திக்கும். அப்பான்னு சொன்னா எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? 2 வார்த்தை தான் வருது. எனக்குலாம் 2 வார்த்தை தான் வந்துச்சு, அதுக்கு மேலாம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அது பேசி 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 விசுவாசத்தினாலதான் புதிய நவமான பாஷைகள்லாம் வர ஆரம்பிச்சு. இதை ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறாரு. வித் ஸ்டாமரிங் லிப்ஸ். ஸோ பேசுறீங்க பாத்தீங்களா, அதை தொடர்ந்து பேசுங்க. நொந்து போய் வரவன ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம்ல, ரொம்ப அப்படியே டயர்டா நொந்து போய் வரவன என்ன பண்ண சொல்லுவோம், ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. இழந்து போன பலத்தெல்லாம் என்ன பண்ணும், திரும்ப பெற்றுக்கொள்ளணும். ஸோ திரும்ப அவன் சார்ஜ் ஏற்றணும். ஸோ உடனே என்ன பண்ணுவோம், திருப்பி அவனுக்கு உணவெல்லாம் கொடுத்தா அவனை என்ன பண்ணுவோம், ஏற்றுவோம். அதுதான் அந்நிய பாஷை நடக்குது. உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும், ஆறுதலும் உண்டாகும். நல்லா கவனிங்க. நீங்க அந்நிய பாஷை ஜோம் பண்றீங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்காக நான் ஜோம் பண்றேன் அந்நிய பாஷையில, ராபஹலமா ஷகதரபோ ரீபஹலபா, என் பிள்ளை ஆசீர்வதிக்க அப்படின்னு சொல்லி அந்நிய பாஷை ஜோம் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, அப்பவும் பரிசுத்தாவியானவருக்கு நல்லா தெரியும் ஏதோ ஒரு பிரச்சனையோ, ஏதோ ஒரு சூழ்நிலையோ, ஒரு நெருக்கமான சூழ்நிலையோ வரப்போகுது. ஆனால் அந்த சூழ்நிலையை நீங்க எதிர்த்து அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணிடுவீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அது உங்களுடைய புத்திக்கு எட்டாது. பயம் ஏன் வருதுன்னா, புத்திக்கு எட்டும் பொழுதுதான் பயம் வருது. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். ஸோ போன வாரம் ஜெபத்தை குறித்த சில காரியங்களை பார்த்தோம். ஸோ போன வாரம் மெசேஜ் 3 பாகங்களாக 3 பார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம் யூடியூப்ல. ஏன்னா அது கொஞ்சம் நீண்ட செய்தி, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல அந்த செய்தி மட்டுமே இருந்துச்சு. ஸோ அதனால ஒரே செய்தியா போடாம அதை 3 செய்திகளாக பிரித்து போட்டிருக்கோம். ஏன்னா நிறைய காரியங்களை பேசணும் ஜெபத்தை குறித்து. ஸோ அதை நீங்க போய் பாருங்க, யூடியூப்ல இருக்குது, அதை போய் கண்டிப்பா பாருங்க. இதுதான் முதல் பாகம். கடவுள் நீங்கள் ஜெபிப்பதை விரும்புகிறார். God loves you praying. This is part 1. இது ஒரு 30-35 நிமிடம் இருக்கும். அடுத்தது 2வது பாகம் ஏன் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். Why should we always pray? Hallelujah. இது 2வது பாகம். 3வது பாகம் தினமும் தவறாமல் ஜெபிப்பது எப்படி. How to pray regularly every day. ஸோ இது போன டியூஸ்டே மெசேஜை 3ஆ பிரிச்சு போட்டிருக்கோம். ஸோ இதை கண்டிப்பா பாருங்க. எல்லாம் half an hour போட்டிருக்கோம். உங்களுக்கும் ஈஸியா இருக்கும் அது. ஸோ இதை பாருங்க கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு நம்ம தொடர்ந்து ஜெபத்தை குறித்த சில காரியங்களை பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஜெபம் என்பது ஒரு அருமையான ஒரு காரியம். ஜெபத்தின் மூலமாக நாம் தேவனோட ஒரு ஐக்கியத்துல வரோம், ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கிறோம். எல்லா உறவும் கம்யூனிகேஷன், அதாவது கம்யூனிகேஷன்னா ஒரு பேச்சுவார்த்தை. எல்லா உறவுலையும் ஒரு பேச்சுவார்த்தை இருக்கணும், ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். கம்யூனிகேஷன் இருக்கிற உறவு தான் நல்லா ஒரு செழிப்பான உறவு, ஒரு சக்சஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப். ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற நபர்களுக்குள்ள என்ன இருக்கணும், நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும், பேச்சுவார்த்தைகள் இருக்கணும், ரெகுலர் பேசிஸ்ல இருக்கணும், டெய்லி இருக்கணும். என்னைக்கா ஒரு நாள் பேசணும் அப்படி கிடையாது, ரெகுலரா. அப்பதான் அந்த உறவு எப்படி இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, நம்மளை கொண்டு போகணும்னு நினைக்கிறார். த்ரூ ரிலேஷன்ஷிப் God wants to lead us. ஆமென். ஸோ என்னன்னா ஆண்டவர் நம்மை எப்படி பார்க்கிறார், பிள்ளையாக பார்க்கிறார், மகனாக பார்க்கிறார். நாம் அவரை எப்படி பார்க்கணும்னு விரும்புறாரு, பிதாவாக பார்க்க விரும்புறார். ஸோ இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப். ஸோ கிறிஸ்துவம் என்பது அவர் கடவுள், நான் அவருடைய சிருஷ்டி. ஸோ கடவுள்னா அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாரு, அவரை நாங்க போய் பார்த்துட்டு வரணும். நான் கூப்பிடும் போதெல்லாம் அவர் வரமாட்டாரு, நான் தான் அப்பாயின்மெண்ட் போட்டு போகணும். ஸோ இதுதான் மதம் சொல்லுகிறது. அவர் ஒரு இடத்துல இருப்பார், நீங்க அங்க போகணும். நீங்க சொல்றதெல்லாம் அவர் கேட்க மாட்டாரு, அவர் சொல்றது மட்டும்தான் நீங்க கேட்கணும். உங்களுக்கு வாய்ஸே கிடையாது, உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவரை நீங்க கான்ஸ்டன்டா பிரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நிறைய சடங்காச்சாரங்கள், மத இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் பண்ணாதான் நீங்க என்ன முடியும், அவரை பிரியப்படுத்த முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய சடங்காச்சாரங்களை உள்ள கொண்டு அந்த சடங்காச்சாரத்தையும் செய்ய முடியல, செஞ்சாலும் திருப்தி இல்லை. ஸோ நான் ரீசெண்டா ஒரு டெஸ்டிமனி ஒன்று பார்த்தேன். கிட்டத்தட்ட நான் இந்த டெஸ்டிமனி
பார்த்தே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். பட் ரீசெண்டா திரும்ப அந்த டெஸ்டிமோனி நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப ஒரு ஒரு உருக்கமான ஒரு சாட்சி. ஒரு மனுஷன் அமெரிக்க தேசத்துல ஒரு மனுஷர் அவர் வந்து ஊழியம் செய்துட்டு இருந்தார். இப்போ அவர் இல்ல. ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து ஊழியம் செய்து சக்சஸ்ஃபுல்லா மினிஸ்ட்ரி பண்ணி இப்போ கர்த்தரோட இருக்கிறார். அவர் தன்னுடைய வாலிப நாட்கள்ல அவருக்குள்ள ஒரு பயங்கரமான தாகம் இருந்துச்சாம். ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், இன்னும் ஆண்டவரோட ஒரு ஐக்கியத்துல வாழணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹங்கர், ஒரு ஆவிக்குரிய தாகம், ஒரு ஆவிக்குரிய பசி இருந்திருக்கு அவருக்கு. ஸோ அப்ப நிறைய இடங்களுக்கு போயிருக்காரு, நிறைய மீட்டிங்களுக்கு எல்லாம் போயிருக்காரு அவரு. அங்க எல்லா இடத்துலயும் என்ன சொல்லிட்டாங்க, நீ இதை செய்யணும் அதை செய்யணும், நீ இதை விட்டுறணும் அதை விட்டுறணும், இல்ல இதை பண்ணணும் அதை பண்ணணும், இதெல்லாம் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வாரு அப்படின்ட்டு. ஸோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷனால அதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. அவர் இன்ஃபேக்ட் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல சொல்லிட்டாங்களா, நீ ஏதாவது கையில மோதிரம் போட்டிருக்க, ஏதாவது நகை கீகா போட்டிருந்தாலும் என்ன பண்ணிடணும், கழட்டிடணும். பாருங்க, அமெரிக்கால இதே பிரச்சனை தான், வெள்ளக்காரனுக்கு இதே பிரச்சனை தான். நான் நினைச்சேன் நம்ம ஊர்ல தான் இந்த நகை கழட்டுற பிரச்சனைன்னு பார்த்தா வெள்ளக்காரனும் இதான் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்போ உலகம் ஃபுல்லா ஒரே ஒரே பாட்டை தான் பாடியிருக்கானுங்க எல்லாம், நகையை கழட்டு அதை கழட்டு. வெள்ளக்காரனும் அப்படிதான் இருக்கா, இந்தியாலயும் அப்படிதான் இருக்கான். எனக்கு அதை சாட்சி கேட்கும்போது, அப்பா வெள்ளக்காரனுக்கும் நகையை கழட்டணும்னு எவனோ தப்பு தப்பா பிரசங்கம் பண்ணியிருக்கான் பாருங்க. அதையும் சொல்றாரு, அதையும் கழட்டிருக்கான். வெள்ளக்காரன் ரொம்ப நகையும் போட மாட்டான், அவரு தான் ஒரு மோதிரம் 2 போட்டிருப்பாரு போல, கல்யாணத்துக்கு போட்டிருப்பாருல, அதை கழட்டிட்டாரான். ஆனாலும் ஒண்ணும் நடக்கல. ஏன்னா அதனால ஒண்ணும் நடக்காதுன்னு நல்லா தெரியும்ல, ஒண்ணும் நடக்கல. அதுக்கப்புறம் அவர் வந்து அவருக்குள்ள ஒரு பயங்கரமான பசி தாகம், என்னடா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு விரத்திலே வாழ்ந்திருக்காரு. அப்புறம் அவருக்குள்ள மனசுல வந்து ஒரு பெரிய ஆழமான ஒரு இது கன்விக்ஷன் என்னன்னா, முழு நேரமாக ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு கன்விக்ஷன் அவருக்குள்ள இருக்குதான். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி முழு நேரம் ஊழியம் பண்ணணும், ஆனா நமக்கு ஒரு திருப்தியே இல்லையே, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லை, ஆண்டவரோட ஒரு நல்ல உறவு இல்லை, ஆனா எப்படி ஊழியம் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு நாள் அவருக்கு ஒரு தரிசனம் உண்டாயிருக்கு. ஒரு 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 தரிசனத்தை போல பார்த்திருக்கிறார். அவர் சொல்றாரு, அது தூங்கும் போதோ முழிச்சிருக்கும் போதோ ஏதோ ஒரு 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 தரிசனம் பார்த்திருக்காரு. அதுல என்ன அப்படின்னா, அதுல வந்து ஆண்டவர் வந்து அவர் சொல்றாரா, நான் உனக்கு ஒரு வல்லமையான ஊழியத்தை வைத்து இருக்கிறேன், அந்த ஊழியத்தை நீ செய்வாயா அப்படின்ற மாதிரி ஒரு தரிசனம் ஒரு சொல்றாரு. ஏதோ ஒண்ணு அவர் பார்த்திருக்காரு. பார்த்த உடனே தான் அவர் புரிஞ்சிருக்கு, ஓகே ஆண்டவர் நம்ம ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, ஆனா நமக்கு தான் என்ன ஊழியம் தெரியல, அது எப்படி வல்லமையான ஊழியத்தை செய்யறது நமக்கு தெரியலன்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சிருக்காரு. யோசிச்ச உடனே ஃபர்ஸ்ட் அவருக்குள்ள மனசுல தோணுதுன்னா, சரி பேசாம நம்ம என்ன பண்ணலாம், ஊழியத்துன்னு சொல்லிட்டாரு, நம்ம போய் என்ன பண்ணலாம், வேலையை விட்டுலாம் சொல்லிட்டு வேலையை விட்டு வந்துட்டு, சரி வேலையை விட்டு என்ன பண்றது, ஊழியன்னு சொல்லிட்டாரு, வேலையை விட்டு என்ன பண்றது, இவருக்கு ஒண்ணும் தெரியாது வேற அவருக்கு. சொல்லிட்டு இவர் போய் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணிருக்க, ஆண்டவரே நீங்க ஊழியம் பண்ணுன்னு சொன்னீங்க, வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ எனக்கு வீட்டுல வந்து என்ன இருக்கணும், தேவைகள் சந்திக்க போகணும். நான் வேலை செஞ்சா 8 மணி நேரம் வேலை செய்வேன், 8 மணி நேரம் வேலை செஞ்சா எனக்கு சம்பளம் கொடுப்பான், அந்த சம்பளத்தை வச்சு நான் வீட்டை ஓட்டிடுவேன். இப்போ எனக்கு வேலையும் இல்லை, நீங்க ஊழியம் சொன்னீங்க, வேலையை விட்டு திப்பு வேலையை விட்டு வந்துட்டேன், இப்போ வீட்டுல தேவைகள் சந்திக்க போடணும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு அவருக்குள்ள ஒரு யோசனை வந்திருக்கு, 8 மணி நேரம் வேலை செஞ்சா சம்பளம் வரும், அதனால 8 மணி நேரம் நான் என்ன பண்ண போறேன் இனிமேல், ஜோம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன சர்ச் ஒன்று இருக்குமா, அந்த சர்ச்சில் போயிட்டு ஒரு சின்ன ப்ரேயர் ரூமா இருக்கும் அந்த சர்ச்சுக்குள்ளே, ஒரு 8க்கு 8 ரூம், அதுல போய் பூட்டிட்டு உட்காந்து ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவர் சொல்றாரு, நான் ஜோம் பண்ண ஆரம்பிச்சேன், 10 நிமிஷத்துக்கு மேல ஜோம் பண்ண முடியலன்றாரு. கவனிச்சிருக்கீங்களா, சில நேரம் நம்மளும் ஜோம் பண்ணும்போது 10 நிமிஷத்துக்கு மேல பாயிண்டே இருக்காது. எவ்வளவுதான் ஜோம் பண்ணுவீங்க, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என் மனைவி ஆசீர்வதிங்க, என் புருஷர் ஆசீர்வதிங்க, பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, என் அப்பாவை ஆசீர்வதிங்க, அம்மாவை ஆசீர்வதிங்க, அவ்வளவுதான், வேற என்ன ஜோம் பண்ணுவீங்க. அப்புறம் உலகத்தை ஆசீர்வதிங்க, அப்புறம் உலகத்துக்காக ஜோம் பண்ணா என்ன ஜோம் பண்ணுவோம், ஈரான் இஸ்ரேல் மேல குண்டு போடக்கூடாது, இஸ்ரேல் ஈரான் மேல குண்டு போடக்கூடாது, வேற என்ன ஜோம் பண்றது, இவ்வளவுதான் ஜோம் பண்ணுவேன். நார்த் இந்தியாவில் ஊழியக்காரங்களை ஆசீர்வதிங்க, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஊழியக்காரங்க, இவ்வளவு மிஞ்சி போனா 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் சொல்ற. 10 நிமிஷம் மேல பாயிண்டே இல்லை எனக்கு ஜோம் பண்ணேன், ஆனா நான் 8 மணி நேரம் ஜோம் பண்ணணும்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், இங்க 10 நிமிஷத்துக்கு மேல ஒன்னும் வண்டி ஓட மாட்டேங்க பார்த்து யோசிச்சுட்டு இருக்கலாம். அப்போ டக்குன்னு அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு, ரொம்ப நாளைக்கு முன்பதாக அவருடைய ஏதோ ஒரு கூட்டத்துல அந்நிய பாஷை பேசுகிற இந்த அற்புத வரத்தை பெற்றுக் கொண்டிருக்காரு. இந்த அந்நிய பாஷையில ஜெபம் பண்ற அற்புத வரத்தை ஏதோ ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மீட்டிங்ல, ஒரு பெண்டிகாஸ்டல் மீட்டிங்ல பெற்றுக் கொண்டிருக்காரு. ஆனா அவர் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணல, அதுக்கப்புறம் அது ஜோம் எல்லாம் பண்ணல, ஏதோ விட்டுட்டாரு அதை. டக்குன்னு அவர் தோணி இருக்கு, பேசாம அந்நிய பாஷை ஜோம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாயை திறந்திருக்காரு. 1-2 வார்த்தைகள் தான் வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் பண்ணல, பாத்தீங்களா, ரொம்ப நாள் பண்ணல, 1-2 வார்த்தைகள் தான் வந்திருக்கு. ஆனா அந்த 1-2 வார்த்தை என்ன பண்ணிருக்காரு, சரி நம்மளுக்கு வேற வழி இல்ல, வேலையும் இல்ல ஒண்ணும் இல்ல, ஆண்டவர் தான் சோறு போடணும், அதனால என்ன பண்ணலாம், பேசாம உட்காந்து இந்த 1-2 வார்த்தையை ஜோம் பண்ணுவோம் சொல்லிட்டு உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஒன்னும் நடக்காது, ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், 2-3 வார்த்தை வரும், அப்புறம் அந்த 2-3 வார்த்தை 4-5 வார்த்தையா மாறிச்சு, இப்படியே மாறி 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 போகும்,
ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கரெக்டா லஞ்ச் பிரேக் வரும்போது போய் சாப்பிட்டுட்டு வந்து டக்குன்னு வந்து திருப்பி உள்ள உட்காந்து ஜோம் பண்ணுவோம். இது மாதிரி 8 மணி நேரம் டெய்லி என்ன பண்ணாராம், ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். கிட்டத்தட்ட 2-3 மாசம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி 2-3 மாசமா ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஒண்ணும் நடக்கல. அப்போ ஒருத்தவங்களாம் வந்து கேட்கறாங்களாம், ஒருத்தவங்க பார்த்திருக்காங்க, டெய்லி ஒரு சர்ச்சுக்குள்ள உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இவரு, என்னதான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னங்க பண்றீங்க அப்படின்னா, ஏதாவது ஜோம் பண்றேன் அந்நிய பாஷையில போட்டோம். அப்படியா, என்ன நடக்குது அப்படின்னா, ஒண்ணும் நடக்கலங்க, வாய் தான் காஞ்சி போகுது, வாய் தான் வலிக்குது, டெய்லி 8 மணி நேரம் ஜோம் பண்றேன், வாய் வலிக்குது, தொண்டை காஞ்சி போகுது, தண்ணி தாகம் தான் எடுக்குது, ஒண்ணும் நடக்கலங்க அப்படின்னா, அந்த அம்மா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். ஆனா இவர் பாருங்க, ஆண்டவரே எப்படியாவது என் வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடக்கணும் ஆண்டவரே, எனக்கு நீங்க ஒருத்தர் தான் கதி, எனக்கு வேற யாரும் கிடையாது, அந்நிய பாஷையை கொடுத்துட்டீங்க, அந்த அந்நிய பாஷை நான் ஜோம் பண்ண போறேன், ஏன்னா நீங்க தான் அந்நிய பாஷையை கொடுத்தீங்க, நீங்க தான் ஜோம் பண்ண சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் போயிடுச்சான். 3 மாசம் கழிச்சு யாரோ ஒருத்தவங்க வந்து அவர் கூப்பிட்டுருக்காங்க, இங்க பக்கத்துல வந்து ஒரு ஒரு ஜெப கூட்டம் நடக்க போகுது, அங்க ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வராரு, நீங்க வந்து அட்டன் பண்ணுங்களேன், பேசுறதுக்குலாம் இல்ல, பிரசங்கம் பண்றதுக்கு இல்ல, அட்டன் பண்ண வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. இவருக்கு ஒரே சந்தோஷமா, ஏன்னா சொல்றாரு 3 மாசமா எங்கேயும் போல, வெறும் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கான் அந்நிய பாஷையில, சரி யாராவது கூப்பிடுறாங்க 4 பேரை பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பி போயிட்டாராம். சாயங்காலம் போனா அந்த இதுல ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் என்ன பிரசங்கம் பண்ணிருக்காரா, அந்த அவர் போன சபையில வந்து இந்த அற்புதங்கள், அடையாளங்கள், சுகம் சுகம் அப்புறம் அந்நிய பாஷை, இதெல்லாம் யார் எதுவுமே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பிலீவ் பண்ண மாட்டாங்களா. அந்த மாதிரி ஒரு சபை, அந்த மாதிரி ஒரு டினாமினேஷன், அந்த ஹோலி ஸ்பிரிட், கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் எதுவுமே அவங்க பிலீவ் பண்ண மாட்டாங்க. இவரு போய் லாஸ்ட் ரோல உட்காந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் ரோல உட்காரும்போது பக்கத்துல ஒரு வயசான ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. அதுக்கு நடக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கால்லாம் ரொம்ப பலவீனமா, நடக்கிறதுக்கு கஷ்டப்படுதான். ஏதோ கையில ஏதோ கிரச்சஸ் அந்த குச்சி வச்சுக்கிட்டு வந்து உட்காந்துருக்கான். இவரு அந்த அம்மா அப்படியே பாக்குறாராம். பார்த்தா இவரு முன்னாடி அப்படியே ஒரு படம் ஓடுதான். அந்த படம் என்ன தெரியுதுன்னா, ஒரு எக்ஸ்ரே மாதிரி தெரியுதான். இந்த அம்மாவோட இடுப்பு அப்படியே தெரியுதான், எக்ஸ்ரே மாதிரி தெரியுதான். அந்த அம்மாவோட இடுப்பு, அதாவது ஹிப் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடுப்பு ஜாயிண்ட் எக்ஸ்ரே மாதிரி தெரியுதான். அங்க இடுப்புல ஏதோ பிரச்சனை அப்படின்றது அப்படியே தெரியுதான். இவரு ஃபர்ஸ்ட் நம்ம தான் ஏதோ யோசிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கசிக்கிட்டு பாக்குறான். திருப்பி அப்படியே தெரியுது, அங்க பாக்குறாரு, அப்படியே எக்ஸ்ரே மாதிரி ஆண்டவர் காட்டுறாரு. இந்த அம்மாவுக்கு இடுப்புல பிரச்சனை, இந்த இடுப்புல இருக்க பிரச்சனைனாலதான் இந்த அம்மாவால சரியா நடக்க முடியலன்னு காட்டுறாராம். இவர் திரும்பி திரும்பி பாக்குறாராம், நமக்கு தெரியுது வேற எவனுக்கா தெரியுதா அப்படின்னு திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே இருக்காராம். பார்த்தா இவருக்கு மட்டும் தான் தெரியுதா. அவங்க எல்லாரும் அந்த மீட்டிங்கை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்களாம், அந்த பிரசங்கம் பண்றது. உடனே இவர் என்ன பண்ணிருக்காரு, டக்குன்னு அந்த அம்மாட்ட போயிட்டு, நான் போய் அம்மா உங்களுக்கு நான் ஜோம் பண்றேம்மா, உங்க கால் நடக்க முடியல இல்லம்மா, அந்த அம்மா ஆமா நடக்க முடியல, நான் உங்களுக்கு ஜோம் பண்றேம்மா ஓகேன்னு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிருச்சான். அந்த அம்மா ஓகேன்னு சொன்னா உடனே டக்குனு கீழே முட்டி போட்டு அந்த அம்மா காலை பிடிச்சிட்டாராம். அந்த அம்மா ஷாக் ஆயிடுச்சான். ஏன்னா யூஸ்வலா நம்ம சபைகள்ல வந்து நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், ஜோம் பண்ணிக்கோங்க பிரதர்னு வாங்கல்ல, பிரதர் இந்த மாதிரி வீட்டுல பிரச்சனை ஜோம் பண்ணிக்கிறோங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், பிரதரும் ஓகே ஜோம் பண்ணிக்கிறேன்னு. யாரும் உடனே ஜோம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டோம்ல. சரி ஏதோ அப்புறம் வீட்டுல போய் ஜோம் பண்ணுவார் போல, அந்த மாதிரி தான் அந்த அம்மா நினைச்சிட்டு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி டினாமினேஷன் இது. இவர் உடனே கீழே முட்டி போட்டு காலை பிடிச்சோன்னா அந்த அம்மா ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இது ஜோம் பண்ணிக்கணும்னா இப்பவே ஜோம் பண்றாரு, ஏதோ வீட்டுல போய் ஜோம் பண்ணான்னு பார்த்தா இப்பவே போடான்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு ஆண்டவரே சுகமாக்கும் இந்த ஸ்திரீய அப்படின்னு சொல்லி இருக்க கண்ணை மூடிட்டாரு. ஏன்னா பயம் வேற, சரிங்களா. ஏன்னா இது அவர் செய்யறது ரைட்டா தப்பா ஒண்ணும் தெரியல, அப்படியே அவரு அப்படியே ஃப்ளோர்ல போறாரு. அப்படியே அவரு புடிச்சிட்டு ஆண்டவரே சுகமாக்கும் இந்த ஸ்திரீன்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு வந்து இந்த இடுப்புல பிரச்சனைனால ஒரு கால் வந்து லைட்டா குட்டையா இருந்துச்சான். அந்த குட்டையான காலு ஒரு 2 இன்ச்சோ 1 இன்ச்சோ குட்டையா இருக்கு. டக்குன்னு ஒரே லெவல்ல வந்து 2 காலும் ஒரே லெவல்ல வந்து அந்த அம்மா எந்திரிச்சிருச்சான். எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சான். அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷமா அந்த அம்மா கத்த ஆரம்பிச்சிருச்சான், எனக்கு ஆண்டவர் சோங்க கொடுத்துட்டாரு, நான் சோங்க கொடுத்துட்டாரு, நான் சோங்க கொடுத்துட்டாருன்னா ஃப்ரண்ட்ல அந்த பிரசங்கியாருக்கு சத்தம் கேட்டு அவர் யாரையும் அனுப்பி இருக்கிறாரு. அனுப்பி போய் பாரு என்ன எனக்கு பாரு, ஒரே சத்தமா இருக்குன்னா அந்த இவரு வந்து ஒருத்தர் பார்த்துட்டு அவரு ஷாக் ஆயிட்டாராம். இந்த மாதிரி ஒருத்தங்க இந்த அம்மா வந்து நடக்க முடியாம இந்த அம்மா என்ன ஆயிடுச்சு, இப்போ எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சு, ஹalleluya சுகமாயிருச்சுன்னு. ஆனா அந்த டினாமினேஷன்ல அந்நிய பாஷையை பத்தி ஒரு வெளிப்பாடு இல்லாததுனால இந்த சுகமாக்குறது இதெல்லாம் அவங்க விசுவாசிக்கிறதுனால உடனே என்ன பண்ணிட்டாங்க, இவர் அந்த தேவ மனுஷனை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஹalleluya. அப்படிதான் இந்த தேவ மனுஷனுடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 50 வருடமாக அமெரிக்க தேசத்துல பிரமாதமாக ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணி, பெரிய லெவல்ல ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணி நல்ல முதிர் வயது வரைக்கும் வாழ்ந்து இன்னைக்கு கர்த்தரோட இருக்கிறார். ஹalleluya. சோ அந்நிய பாஷை என்பது ஒரு அற்புதமான ஒரு காரியம், சாதாரண காரியம் கிடையாது. இன்னைக்கு காலையில நிறைய பேர் வரீங்க, ஒரு கிட்டத்தட்ட 37-38 பேர் வரீங்க. சில நேரம் வந்து என்ன நடக்குன்னே தெரியாது. என்ன என்ன 1 மணி நேரம் வரும், பிரதரும் 6 மணிக்கே வாங்கன்றாரு, நானும் வந்து உட்காந்துடுறேன், பிரதரும் வந்து உட்காந்துடுறாரு 6 மணிக்கு. பாட்டுக்கு ஜோம் பண்றாரு பிரதர், அவர் பாட்டுக்கு ராபா ஹலாபா ஷாராபா எல்லாம் ஜோம் பண்ணிருக்காரு, நானும் அவர் கூட சேர்ந்து ஜோம் பண்றேன். ஆனா என்ன நடக்குன்னு தெரியலையே அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ கண்கள்ல காண்கிற மாதிரி எதுவும் நடக்காத மாதிரி இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த சீன், அதாவது காண்கிற உலகத்துல எதுவும் நடக்கிற மாதிரி எதுவும் தெரியாம இருக்கலாம்.
ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு பெரிய ஷிஃப்ட் ஒன்று உண்டாயிட்டு இருக்கு. ஹalleluya. ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. நீங்க ஒவ்வொரு நிமிடமும் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு பெரிய காரியம் நடக்கு. ஸோ டங்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்கு. அதுல ஒன்னு ரெண்டு காரியத்தை நான் இன்னைக்கு ஷேர் பண்ணலாம்னு யோசிச்சேன். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதாவது ஆண்டவர் ஒரு காரியத்தை உண்டாக்குறாருன்னா அதுக்கு ஒரு பெனிஃபிட்லாம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து இப்ப காத்து, ஏர் ஏர் அப்படின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, காத்து. இந்த காத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த காத்து இருக்கிறனாலதான் நிறைய காரியங்கள் இந்த உலகத்துல நடக்குது. ஸோ இந்த காத்து வந்து நமக்கு என்ன கொடுக்குது? ஆக்சிஜனை கொடுக்குது. இந்த ஏர் வந்து நமக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. இந்த ஆக்சிஜனை நம்ம ப்ரீத் பண்றோம். இதே ஏர்ல கார்பன் டை ஆக்சைடும் இருக்குது. அது வந்து இந்த செடிகள் மரங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஆமேன். அப்புறம் இதே ஏரை யூஸ் பண்ணி ஆண்டவர் வந்து பெரிய பெரிய மிஷின்ஸ், இப்ப காரா இருக்கலாம், பெரிய மிஷின்ஸா இருக்கலாம், எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படுது? காத்து தேவைப்படுது. காத்து இல்லாம கார்லாம் ஓடாதுங்க. ஏன்னா அந்த காருக்குள்ள இருக்க ஃபியூல், அந்த மெஷின்குள்ள இருக்க ஃபியூவல் வந்து எரியறதுக்கு, அந்த பெட்ரோல் டீசல் எரியறதுக்கு காத்து தேவைப்படுது உள்ள. அந்த காத்து உள்ள போனாதான் அது பெட்ரோல் டீசல் எல்லாம் எரியும். ஹல்லேலூயா. அது மாதிரி ஏகப்பட்ட காரியங்களுக்கு காத்து உதவுகிறது. ஒரு ஷிப்பு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா காத்து தேவைப்படுது. ஒரு பிளேன் பறக்கணும்னா காத்து தேவைப்படுது. காத்தே இல்ல, காத்தே கிடையாது. காத்தே இல்லைன்னா பிளேன் பறக்க முடியாதுங்க. காத்து இருந்தாதான் அந்த பிரஷர்ல வந்து என்னது, அந்த ஏர் பிரஷர்ல வந்து அந்த பிளேன் வந்து பறக்குது. சோ வெறும் ஒரு ஏர், ஒரு காத்தை வைத்து ஆண்டவர் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான நன்மைகளை நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய மகத்துவமே. தட் இஸ் க்ளோரி ஆஃப் காட். ஏன் ஆண்டவர் ஒன்று மகிமையானவர்ன்றோம்? வை வி கால் ஹிம் க்ளோரியஸ் காட். ஏன் அவர் மகிமையானவர்? ஏன்னா அவர் ஒரு காரியத்தை உண்டாக்குனா போதும், அது பல்லாயிரமான நன்மைகளை விளைவிக்கும். ஹல்லேலூயா. அதே போலதான் அந்நிய பாஷை என்ற ஒரு காரியம், நல்லா கேட்டுக்கோங்க, கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் வந்து ஆயிரக்கணக்கான நன்மைகளை உங்க வாழ்க்கையில கொண்டு வருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இது நானா சொல்ல, பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. thousands of benefits you are going to see. எதெல்லாம் வந்து முடியாதோ கூடாதோ நடக்காதோ அது எல்லாம் அந்நிய பாஷையில நீங்க ஜெபம் பண்ண அந்த காரியங்கள் எல்லாம் நடக்காரு. அப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. பாருங்க, நம்ம வந்து சாதாரணமா ஜோம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சாதாரணமா ஜோம் பண்றோம். இப்ப நம்ம வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபேமிலி மெம்பர் யாருக்கோ ஒருத்தருக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். இங்கிலீஷ்ல ஜோம் பண்றோம். இங்கிலீஷ்ல தமிழ்ல தெரிஞ்சதுல, ஆண்டவரே என்னுடைய கணவருக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைக்காக அப்படின்னு சொல்லி தமிழ்ல ஜோம் பண்றோம். நம்மளுடைய தெரிஞ்ச மொழியில ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து சடனா வந்து உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியான ஒரு தாட் ஒன்று போடுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ஆபத்து வந்து வரப்போகுது அவங்களுக்கு, அதனால அதுக்காக ஜோம் பண்ணு அப்படின்னா, நீங்க நார்மலா இங்கிலீஷ்ல ஜோம் பண்றீங்க, அதாவது தமிழ்ல ஜோம் பண்றீங்க. ஆண்டவரே இந்த மனுஷனுக்காக நான் ஜோம் பண்றேன், இவரை பாதுகாங்க அப்படின்னா டக்குன்னு பரிசுத்தாவினர் ஒரு இதை கொடுக்குறாரு. ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு ஒண்ணு, அதை கேட்ட உடனே உங்களுக்கு பயம் வந்துடும். கரெக்டா? ஜபம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா பரிசுத்தாவினர் சொல்றாரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு கேட்ட உடனே ஒரு பயம் வந்துடும். ஆனா இதே நீங்க அந்நிய பாஷையில ஒரு மனுஷனுக்கு ஜோம் பண்ணும்போது, நல்லா கவனிங்க, நீங்க அந்நிய பாஷை ஜோம் பண்றீங்க. ஆண்டவரே என் பிள்ளைக்காக நான் ஜோம் பண்றேன் அந்நிய பாஷையில, ராபாஹலமா ஷாகாதாரபோ ரீபாஹலபா, என் பிள்ளை ஆசிரியர் கேசணும் அப்படின்னு சொல்லி அந்நிய பாஷை ஜோம் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, அப்பவும் பரிசுத்தாவியனுக்கு நல்லா தெரியும் ஏதோ ஒரு பிரச்சனையோ, ஏதோ ஒரு சூழ்நிலையோ, ஒரு நெருக்கமான சூழ்நிலையோ வரப்போகுது. ஆனால் அந்த சூழ்நிலையை நீங்க எதிர்த்து அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணிடுவீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அது உங்களுடைய புத்திக்கு எட்டாது. சி, பயம் ஏன் வருதுன்னா, புத்திக்கு எட்டும் பொழுதுதான் பயம் வருது. ஹல்லேலூயா. உங்க புத்தியில, அதாவது உங்க நேச்சுரல் மைண்ட் இருக்கு பாத்தீங்களா, உங்க 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 மாம்சீகமான சிந்தைக்குள்ள ஒரு காரியம் வரும் பொழுதுதான் அது பயத்தை உண்டாக்குது. அந்நிய பாஷையில ஜோம் பண்ணும் பொழுது அது எல்லாமே வந்து ஆவியானவர் ஸ்பிரிட்ல டீல் பண்றாரு. சோ ஒரு நெருக்கடியான பிரச்சனை வரும் பொழுதும் என்ன ஆகுது, நீங்க அந்நிய பாஷையிலேயே அதை ஹேண்டில் பண்றீங்க. சோ நீங்களும் பயப்படாம இருப்பீங்க. ஹல்லேலூயா. அது மட்டும் அல்லாமல் அந்த பிரச்சனைக்காகவும் நீங்க என்ன பண்ணிருவீங்க, அந்த தீர்வை, அந்த பாதுகாப்பை, அந்த பிரச்சனையில இருந்து ஒரு தீர்வு, அந்த பிரச்சனையில வந்து ஒரு பாதுகாப்பு, அந்த அந்த அசம்பாவிதம் நடக்காம, அந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருக்கிறதுக்கான சகலத்தையும் நீங்க அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணிடுவீங்க. அது எப்படி ஜெபம் பண்றீங்க? ஆண்டவர் சித்தத்தின்படி சரியாக ஜெபம் பண்ணுவீங்க. அதனாலதான் அந்நிய பாஷை வந்து மோஸ்ட் பவர்ஃபுல். சரி, நான் வளர்ந்து வந்த டினாமினேஷன் எல்லாம் இதெல்லாம் எனக்கு சொல்லி தரல. வெரி, அதாவது நான் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அதெல்லாம் கத்துக்கிட்டேன். பாருங்க, கிட்டத்தட்ட 28 29 வயசுல ஆன பிறகுதான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். எனக்கெல்லாம் அதை சொல்லி தரல. எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, நிறைய டினாமினேஷன்ல எல்லாம் என்ன சொல்றாங்க, இன்னும் சொல்றாங்க அந்நிய பாஷைன்ற ஒரு காரியமே கிடையாது, அதெல்லாம் வந்து பிசாசு பேசுறது, பிசாசு தான் பேசும் அப்படின்னு. நல்லா கேட்டுக்கோங்க, எவன்லாம் வந்து அந்நிய பாஷை பிசாசு பாஷையை சொல்லுவானா அவன் அந்நிய பாஷை பேசினதே கிடையாது.
அவன் தான் சொல்லுவான். நீங்க போய் நல்லா கவனிங்க. பேசுற யாருமே சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி வந்து சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, சுகம்லாம் கிடையாது பிரதர்ஸ். ஆண்டவர்லாம் இப்பெல்லாம் ஆண்டவர் சுகமாக்க மாட்டார் பிரதர். அந்த சுகம், அந்த தெய்வீக சுகம் அதெல்லாம் இயேசுவோட காலத்திலே முடிஞ்சிருச்சு. அப்போஸ்தலர் காலத்திலே முடிஞ்சிருச்சு. ஆதி திருச்சபையிலே முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் இப்ப கிடையாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணதில்ல, அதை பத்தின அவங்களுக்கு வெளிப்பாடும் கிடையாது, அதை அனுபவிச்சதும் கிடையாது அவங்க. யாராவது ஒருத்தர் ஒரு காரியம் இல்லைன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா என்னன்னா அதை பத்தி அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட். அதனாலதான் இல்லைன்னு சொல்றாங்க. ஹalleluya. ஆமென். எனக்கு புரியலன்னு சொல்றது வேற. அந்நிய பாஷைன்னு ஒண்ணு இருக்கு பிரதர், ஆனா எனக்கு புரியல பிரதர், நான் பேசல, எனக்கு புரியல, அது வேற. புரியலன்னு சொல்றது வேற. ஏன்னா தெரியல, தெரியாத காரியம் நமக்கு புரியாத காரியம் தான். புரியலன்னு சொன்னால் கூட அது ஆண்டவர் எப்படியாவது உங்களுக்கு என்ன பண்ணிடுவாரு, ஏதோ ஒரு வழி மூலமாக உள்ள கொண்டு வந்துடுறாரு. நான் அப்படிதான் இருந்தேன். நான் இருந்த டினாமினேஷன்ல வந்து அந்நிய பாஷையை பத்தி பெருசா வந்து எதுவும் போதிக்கலாம் இல்ல, எனக்கு எதுவும் சொல்லிலாம் தரல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு புரியலன்னு சொல்லிடுவேன். ஏன் நான் புரியலன்னு சொன்னேன்னா, அது வேதத்துல இருக்குது. அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது. வேதத்துல இருக்க காரியத்தை நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஹalleluya. தெளிவா எழுதிருக்கு வேதத்துல. அப்போஸ்தலர் 2ல பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு, பெந்தேகோஸ்து நாள் வந்தாருன்னு போட்டிருக்கு. பவுல் இதை குறித்து நிறைய பிரசங்கம் பண்றாரு. பவுல் அதிகமா அந்நிய பாஷை பேசினாருன்னு என்று 1 கொரிந்தியர் 14 சொல்றாரு. அதனால நான் என்ன சொல்லுவேன், எனக்கு புரியல, அதனால நான் பேசல அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்க புரியலன்னு சொல்றது தப்பே கிடையாதுங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சொல்றது தப்பே கிடையாது. நீங்க ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சொன்னீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவரை போல ஒரு நல்ல போதகர் கிடையாது, அவரை போல ஒரு நல்ல டீச்சர் கிடையாது, ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடையாது. ஹalleluya. நல்ல தகப்பன் கிடையாது. அவர் சரியான நேரத்துல சரியான வழி மூலமாக என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு அதை போதிப்பார். ஹalleluya. சரியான நேரத்துல சரியான வழி மூலமா போதிப்பார். என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் அந்நிய பாஷை எப்படி பேச ஆரம்பிச்சேன்னா, எனக்கு வந்து அந்நிய பாஷை பேசணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா வந்து பேசாம இருந்தேன். ஏன்னா நான் அதான் நம்ம இந்த செஷன்ல கூட பார்த்தோம்ல, இந்த அந்நிய பாஷை செமினார்ல ஜோ பிரதர் சொன்னார் பாத்தீங்களா, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபாஸ்டா கை தட்டி, ஃபாஸ்டா ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதான் அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயமும் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து டினாமினேஷன்ல ட்ரம்ஸ்லாம் அடிக்க மாட்டாங்க, கையெல்லாம் தட்ட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து நான் இருந்த டினாமினேஷன்ல மெசேஜே 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டாங்க. 15 மினிட்ஸ் தான் மெசேஜ். 20 நிமிஷம் அரை மணி நேரம்லாம் பேசுனீங்கன்னா எல்லாரும் காங்கிரிகேஷன் எல்லாரும் முணங்க ஆரம்பிச்சிருவான். என்னது இது, அரை மணி நேரம் மெசேஜ் கொடுத்துட்டாரு இவரு பாருங்க. ஒரு தடவை 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க ஒரு சபையில, நான் இருந்த டினாமினேஷன்ல கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண சொன்னாங்க. சண்டே 2 சர்வீஸ் பிரசங்கம் பண்ணணும். இது இன்ஸ்ட்ரக்ஷன். எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, பிரதர் 15 மினிட்ஸ் தான் பேசணும், இதான் இன்ஸ்ட்ரக்ஷன். பாருங்க, கிரண் பாலை பார்த்து 15 மினிட்ஸ் பேச சொல்றாங்க பாத்தீங்களா. பாருங்க என் நிலைமை யோசிச்சு பாருங்க. நான் சும்மா பேசினாலே, மீட்டிங் பேசினாலே 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவேன். ஏன் எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், பிரதர் 15 மினிட்ஸ் தான் நீங்க பேசணும், அதுக்கு மேல நீங்க பேசக்கூடாது. ஈவினிங் கன்வென்ஷன் இருக்கு, கன்வென்ஷன்ல 1 மணி நேரம் கூட பேசிக்கோங்க, 1.5 மணி நேரம் கூட பேசிக்கோங்க. ஆனா மார்னிங் சர்வீஸ்ல எவ்வளவு நேரம் பேசணும், 15 நிமிஷம் தான் பேசணும் அப்படின்ட்டாங்க. நான் கரெக்டா போனேன், என் போனை எடுத்துட்டு டைமர் செட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னை பத்தி எனக்கு தெரியும். நான் உள்ள மெசேஜுக்குள்ள போனா போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து எனக்கு முன்னாடி இப்படி வச்சுட்டேன், புல்பிட்ல வச்சுக்கிட்டு கரெக்டா 4 பாயிண்ட் தான் எடுத்தேன். அன்னிய பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு போயிட்டேன். 4 பாயிண்ட் பேசினேன். நான் பேசி முடிச்ச உடனே பாஸ்டர் வர்றாரு. பாஸ்டர் வந்து சொல்றாரு, இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கிற ஊழியக்காரர் என்ன பேசினாரோ அதை தான் காலையில ஆண்டவர் என்னோடையும் பேசினார். ஹalleluya. அதை சரியாக சுருக்கமாக அழகாக 15 நிமிடத்துல பேசி விட்டார். ஆமேன். அப்பதான் யோசிச்சேன், ஆஹா, கிரண் பால் 15 நிமிஷத்துல மெசேஜ் கொடுத்திருக்கானா, அது நிச்சயமா பரிசுத்த ஆவியானவரோட வல்லமையாலதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். அதனால 1000 பெனிஃபிட்ஸ் இருக்கு அந்நிய பாஷையில. சோ நான் எப்படி அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சேன்னா, பாருங்க, எனக்கு இதை பத்தி அதான் சொல்லல, எனக்கு இந்த கை தட்டுறது, இந்த குதிக்கிறது, இதெல்லாம் நான் இருந்த டினாமினேஷன் இதெல்லாம் கிடையாது, அந்நிய பாஷையும் கிடையாது, எதுவும் கிடையாது. சோ இதெல்லாம் வராது எனக்கு. சோ எனக்கு நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அது வந்து எப்பெல்லாம் எல்லா நேரத்திலும் பேச முடியாது, அதுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு டைம் இருக்கு, இந்த மாதிரி வந்து சபைகள்ல கூடும்பொழுது தான் பேச முடியும், அதுக்கு வந்து ஆவியானவர் இறங்கணும், அப்படி இப்படி நிறைய சொல்லிட்டாங்க. நான் நினைச்சேன் அப்பனா சான்ஸே இல்ல போல நினைச்சிட்டு ஒரு நாள் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். இது நடந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரே இந்த அந்நிய பாஷையை பத்தி கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க ஆண்டவரே, ஒன்னும் புரிய மாட்டேங்குது, பேசணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு, அப்ப நான் ஒரு தேவ மனுஷன் நான் சந்திக்கிறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். அவரை போய் நான் சந்திக்கணும், ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு காரியமா நான் ஊழியத்தின் காரியமா அவரை பார்க்க போகணும். இது வந்து நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, என்னுடைய திருமணத்துக்கு முன்பதாக நான் அப்போ ஐடி கம்பெனில சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த பாஸ்டரை பார்க்க போயிட்டு இருக்கேன். போயிட்டு அந்த பாஸ்டர்கிட்ட கேட்கறேன், பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பத்தி நான் உங்கள்கிட்ட கேட்கணும் பாஸ்டர், நான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன், உங்ககிட்ட கேட்கணும் தோணுது பாஸ்டர் அப்படின்னா, அந்த பாஸ்டர் உடனே என்கிட்ட கேட்கிறாரு, என்ன கிரண் அந்நிய பாஷையை பத்தியா அப்படின்றாரு. நான் ஷாக் ஆயிடுச்சு, என்ன கரெக்டா சொல்றீங்க அப்படின்னா, இல்ல நான் வரும்போது ஆண்டவர் சொன்னாரு என்கிட்ட, இந்த மாதிரி கிரண் வருவாரு,
அவருக்கு அந்நிய பாஷையை பத்தி நீ என்ன பண்ணு, கொஞ்சம் வெளிப்பாடுகளை கொடு, அவருக்கு அந்நிய பாஷையை பத்தி சில காரியங்களை ப்ரீச் பண்ணு, அவருக்கு அது அது தேவைப்படுதுன்னு நான் சொன்னேன். ஆமா பாஸ்டர், நான் வந்து டினாமினேஷன்ல அந்நிய பாஷை எல்லாம் பேசவே மாட்டாங்க, எனக்கும் அதை பத்தி ஒரு பெரிய வெளிப்பாடு எல்லாம் இல்ல, அது எப்படி பாஸ்டர் பேசணும், ஏதோ ஒண்ணு உள்ள வருமா, வந்து ஏதோ ஒண்ணு நடக்குமான்னு அவர் சொன்னார். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, ஏதோ எல்லாம் உள்ள வராது, ஏதோ ஒண்ணு உள்ள வந்துச்சுன்னா அது பிசாசு தான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? நீங்க வாயை திறந்து பேச ஆரம்பிங்க. ஹalleluya. விசுவாசத்தினாலே, ஹalleluya. மார்க் 16:17 போட்டிருக்கல, என் நாமத்தை விசுவாசிக்கிறவர்களை தொடரும் அடையாளம் என்னது, நவமான பாஷைகளை பேசுவார்கள். சோ விசுவாசத்தினாலே விசுவாசிகள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். இதுதான் மார்க் 16:17 இயேசுவே சொல்றார். ஹalleluya. சோ நீங்க மனசுல சில வார்த்தைகள் வரும், ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் வரும், ஒரு சிலபல் வரும். ஹalleluya. அதை நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்து பேச ஆரம்பிங்க அப்படின்னாங்க. சோ அப்படியே தான் நான் பேச ஆரம்பிச்சேன். புரியுங்களா? அப்படியே ஒரு பயங்கரமா எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு, அப்படியே என் உடம்பெல்லாம் ஆடி, கீழே குதிச்சு, கையை தட்டி, இது மாதிரிலாம் எதுவும் பண்ணல. அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்குதுன்னா அது அது ஒரு 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 வகையான ஒரு அனுபவம். அதுதான் சொல்லல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், எக்ஸ்பீரியன்ஸ். ஹalleluya. இப்ப ஹீலிங்கே பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹீலிங் நடந்ததே தெரியாது, சடனா ஒரு நாள் பார்த்தா வியாதி இல்ல பிரதர் அப்படின்வாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா, நான் ஒரு மீட்டிங் போனேன், அங்க ஒரு தேவ மனிதர் வந்தார் பிரதர், என் மேல கை வச்சார், அந்த ஒரு மாதிரி தேவ வல்லமை எனக்குள்ள வந்துச்சு பிரதர், அதை நான் உணர்ந்தேன், அப்புறம் பார்த்தா எனக்கு அந்த வியாதி பிரிச்சுனுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா, ஒரு நாள் பார்த்தா ஒன் ஃபைன் டே, ஒரு நாள் அப்படியே எந்திரிக்கிறேன், வியாதியே இல்லை உடம்புலன்னுவாங்க. சோ எக்ஸ்பீரியன்ஸ் மாறிட்டே இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வார்த்தையை வியாக்கியானம் பண்ணக்கூடாது, தேவ வார்த்தையை வியாக்கியானம் பண்ணக்கூடாது. வார்த்தை தான் அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். வேர்ட் ஷுட் பி யுவர் ஃபவுண்டேஷன், நாட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் மாறிக்கொண்டே இருக்கும். ஹalleluya. எக்ஸ்பீரியன்ஸ் கேன் சேஞ்ச் கான்ஸ்டன்ட்லி, வேர்டு மாறாது. அந்நிய பாஷை என்ற அற்புதமான பாஷை வார்த்தையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது மாறாது. ஆனா அதை பெற்றுக்கொள்கிற வழிகளும் அதை செயல்படுத்துற முறைகளும் அது மாறிக்கொண்டே இருக்கும். the way you receive it and the way you operate it might change. புரியுதுங்களா? சோ இப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி நான் பெற்றுக்கொண்டேன். இன்னும் சில பேர் வந்து ஒரு 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 பென்டிகாஸ்டல் மீட்டிங் போயிருப்பாங்க, அங்க வந்து அவங்க அவங்க ஏதோ ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க, சடனா வந்து தேவனோட வல்லமை அவங்களுக்குள்ள வந்ததை உணர்ந்திருப்பாங்க, அவங்களுக்கு அப்படி இருக்கும். சோ எனக்கு வந்தது தான் ரைட்டு, அவங்களுக்கு வந்து தப்பு இல்லை, அவங்களுக்கு வந்தது தான் ரைட்டு, எனக்கு வந்தது தப்புன்றதையும் சொல்ல முடியாது. சோ அதான் சொல்றேன்ல, முறைகள், செயல்முறைகள் எப்படி, அது எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும், நபருக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே இருக்கும். வார்த்தை தான் வந்து அஸ்திபாரம். ஹalleluya. praise god. amen. சோ அந்நிய பாஷையில பாத்தீங்கன்னா அநேக பெனிஃபிட் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பெனிஃபிட், அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். என்ன ஒரு ரெண்டு பெனிஃபிட் நம்ம பார்ப்போம். என்ன, சுகத்தை நமக்கு கொடுக்கிறதுக்கான வல்லமை அந்நிய பாஷையில் இருக்கிறது. ஹalleluya. praying in tongues can repair and strengthen your body. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண உங்க சரீரத்துல நீங்க சுகத்தையும், உங்க சரீரத்துல எதெல்லாம் வந்து கெட்டு போயிருக்கோ அது எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணலாம், சரி செய்து கொள்ளலாம். ஆமென். அற்புதமான இது இருக்கு. ஹalleluya. ஒரு வசனத்தை படிப்போம். 1 கொரிந்தியர் 14:4. 1 Corinthians 14:4. அந்த வசனத்தை போடுங்க. பாருங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இது இங்கிலீஷ்ல தான் நீங்க நல்லா கவனிக்கணும். தமிழ்ல வந்து பக்தி, தனக்கே பக்தி விருத்தி, இங்கிலீஷ்ல கவனிங்க. He who speaks in an unknown tongue, அதாவது in a tongue, edifies himself. Hallelujah. edifies. தமிழ்ல வந்து பக்தி விருத்தின்னு வருது, இங்கிலீஷ்ல edify. சோ அந்த edifyன்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த edifyன்ற வார்த்தை வந்து என்ன வார்த்தைன்னா, அந்த அது வந்து கிரேக்க மொழியில, அதாவது பைபிளோடைய புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியில தான் எழுதப்பட்டுச்சு. சோ கிரேக்க மொழியில வந்து இந்த எடிஃபைன்ற வார்த்தை வந்து ஆய்கோடோமியோ. பில்டிங், சரிங்களா? ஆய்கோனா ஹவுஸ், பில்டிங், டோமியோனா பில்டு. சோ பில்டிங் ஆர் பில்ட் அ ஹவுஸ், அதுதான் வந்து எடிஃபை. ஹalleluya. நல்லா புரிஞ்சு. பக்தி விருத்தின்னு வருது தமிழ்ல, இங்கிலீஷ்ல வந்து எடிஃபைன்னு வருது. அது வந்து கிரேக்க மொழியில என்ன வருதான், ஆய்கோடோமியோ. ஆய்கோ இஸ் a house, a building. டோமியோ is to build the building. சோ வேதம் என்ன சொல்லுகிறது, ஒருவன் அந்நிய பாஷையில் பேசும் பொழுது தன்னைத்தானே அவன் என்ன பண்றான்னா, கெட்டி கொள்கிறான், எடிஃபை பண்ணிக்கிறான். தன்னைத்தானேனா ஆவியை அவன் கெட்டி கொள்ளல. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆவியில நீங்க கெட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஹalleluya. உங்களுடைய ஆவியில ஏதோ ஒரு காரியத்தை புதுசா கெட்டுறதுக்கு, ஏதோ ஒரு காரியத்தை எழுப்புவதற்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா உங்க ஆவி பரிபூர்ணமாக இருக்கிறது.
ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு புதிய ஆவிய ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அந்த புதிய ஆவி பரிசுத்த ஆவியானவரோட ஒன்னாயிட்டார். இது நிறைய இடத்துல பவுல் எழுதுறாருல, எபேசியர் 1 எல்லாம் எழுதுறாரு. நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே உங்க ஆவியும் அவரோட ஆவியும் சேர்ந்து முத்திரையிடப்பட்டிருக்கு, சீல்டு வித் த ஹோலி ஸ்பிரிட். சோ உங்க ஆவியில எல்லாமே பரிபூர்ணமா தான் இருக்கு. there is nothing missing in your spirit. சொல்லுங்க, என் ஆவியில எதுவுமே குறைவில்லை. ஆவியில எதுவுமே குறைவில்லை. இப்போ குறைவு வந்து எங்க இருக்குது? என்னுடைய சரீரத்துல தான். சோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை திருப்பி போடுங்க. பில்டிங் எடிஃபை ஹிம்செல்ஃப். ஹிம்செல்ஃப்னா உங்க ஆவியை பத்தி பேசல, உங்களுடைய சரீரத்தை பத்தி பேச. உங்க சரீரம் உங்களுடைய உள்ளான மனுஷன், அதாவது சோலிஷ் மேன். சோலிஷ் மேன்னா உங்களுடைய புத்தி, உங்களுடைய ஆத்மா, அதை பத்தி பேசுது. எத்தனை பேர் புரியுது? உங்களுடைய ஹிம்செல்ஃப்னா இட் இஸ் பில்டிங் யுவர் மைண்ட், இட் இஸ் பில்டிங் யுவர் பாடி. உங்களுடைய மனது, உங்களுடைய இருதயம், உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய உணர்ச்சிகள், இமோஷன்ஸ். ஹல்லேலூயா. இது எல்லாவற்றையும் என்ன பண்ணுதான்? அந்நிய பாஷை கெட்டுகிறது. இட் இஸ் பில்டிங் இட் அண்ட் ரிப்பேரிங் இட். அதை ரிப்பேர் பண்ணுது. சோ இப்ப சரீரத்துல ஏதோ ஒரு பலவீனம் இருந்துச்சு, என்ன நடக்குதா? அந்நிய பாஷை பேசும்பொழுது அது ரிப்பேர் ஆகுது. சரீரம் ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. எத்தனை பேர் புரியுது? ஏன் வந்து சரீரத்தை ஆண்டவர் ரொம்ப வைராக்கியமா பாக்குற? நல்லா கவனிங்க, ஒரு வசனத்தை போடுங்க. 1 கொரிந்தியர் 6 வந்து ஆண்டவர் பாருங்க சரீரத்தை வந்து எப்படி சொல்றாருன்னா, உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயம். அந்த வசனத்தை போடுங்க. 1 கொரிந்தியர் 6 போடுங்க அந்த வசனத்தை. Or do you not know that your body is the temple of the Holy Spirit? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. டெம்பிள். இந்த பாடி இருந்தாதான் ஸ்பிரிட் அந்த பாடியில இருக்க முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பாடி இருந்தாதான் இந்த பாடியில ஸ்பிரிட் இருக்க முடியும். எந்த ஸ்பிரிட்? ஹோலி ஸ்பிரிட் இருக்க முடியும். இந்த பாடி இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஹோலி ஸ்பிரிட்டால. ஹல்லேலூயா. இந்த பாடி எந்த அளவுக்கு கேப்பபிளா இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஹோலி ஸ்பிரிட்டால வேலை செய்ய முடியும். இப்போ நான் வந்து நல்லா சுகமா இருந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த இந்த ஊழியத்தை என்னால செய்ய முடியும். இப்ப எனக்கு சுகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நானே வந்து படுத்த படுக்கையா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இந்த என்னோட பாடி ரொம்ப முக்கியம். அதை வந்து ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா ஆலயம் என்றார். இஸ் ரெஃபரிங் இட் டு ஹிஸ் டெம்பிள். ஆலயம். நீங்க பழைய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்தை குறித்து, தேவாலயத்தை குறித்து நிறைய எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுல தேவாலயம் எவ்வளவு முக்கியமோ, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல, புதிய உடன்படிக்கையில நீங்களே ஆலயமா இருக்கிறீங்க. யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் வந்து என்ன பண்ணல, ஏதோ ஒரு பில்டிங்ல போய் என்ன பண்ணல, வசிக்கல. ஹி இஸ் நாட் இன் அ பில்டிங். ஹல்லேலூயா. ஹி இஸ் லிவிங் இன்சைட் ஆஃப் யூ. இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம் சர்ச்சுக்கு போறோம். ஆக்சுவலி நம்ம தான் ரியல் சர்ச், நம்ம தான் வந்து ஆலயமே. ஹல்லேலூயா. அந்த சண்டே போறது வந்து ஒரு இடத்துல நம்ம எல்லாம் கூட்டுறோம். அந்த இடத்த மாத்திரலாம். நீங்க பிடிக்கலன்னா வேற இடத்துக்கு போயிடலாம். இல்ல அந்த இடத்த காலி பண்ண சொல்லிட்டு வேற இடத்துக்கு போயிடலாம். அந்த பில்டிங்ல வந்து எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்ல. அந்த பில்டிங்குள்ள நீங்க எல்லாம் சேர்றீங்க பாத்தீங்களா, அதனாலதான் அந்த இடத்துல தேவ பிரச்சனமே இருக்குது. இப்ப நீங்க அங்க உள்ள வரலாம், அங்க ஒண்ணுமே இல்லைங்க. அது ஒரு எம்டி பில்டிங் தான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஹல்லேலூயா. சோ அந்த இந்த ஆலயம், பரிசுத்த ஆவியானவரோட ஆலயத்தை ஆண்டவர் கட்டுகிறார். எப்படி கட்டுகிறார்? அந்நிய பாஷையின் மூலமாக கட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க அந்நிய பாஷையில பேச 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 யூ ஆர் பில்டிங் யோர் செல்ஃப், யூ ஆர் பில்டிங் யோர் பாடி. உங்க சரீரத்தை நீங்க என்ன பண்றீங்களா? பில்ட் பண்றீங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம். சரிங்களா? இதே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வசனம் பார்ப்போம். அதே 1 கொரிந்தியர் 14 பாருங்க. 1 கொரிந்தியர் 14 21 போடுங்க. 1 கொரிந்தியர் 14 21 போடுங்க. மறு பாஷைக்காரர்களுமான மறு உதடுகளும் இந்த ஜனங்களிடத்திலே பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆமென். மறு பாஷைகளால் என்ன பண்ணுவோம்னா, மறு உதடுகளால் என்ன பண்ணுவோம், அந்த ஜனங்களிடத்தில் நான் பேசுவேன். சோ இது வந்து பவுல் வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு மேற்கோள் காட்டுறாரு. எப்பவுமே வந்து புதிய ஏற்பாட்டுல, நியூ டெஸ்ட்மெண்ட்ல பழைய ஏற்பாட்டுல இருந்து மேற்கோள் காட்டும் பொழுது அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா இருக்கும். சோ பழைய ஏற்பாட்டுல ஏசாயா தீர்க்கதரிசி இதை எழுதுறார். எங்க எழுதுறான்னு பாத்தீங்கன்னா ஏசாயா 28 வாங்க. அந்நிய பாஷையை குறித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சிட்டார். ஏசாயா 28 11 12 2 வருஷம் படிப்போம். ஃபர்ஸ்ட் 11 படிப்போம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். ஹல்லேலூயா. இதுவே நீங்கள் இளைத்தவனை
இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். சோ இந்த வசனத்தை தான் எடுத்து என்ன பண்றாரு பவுல் இங்க 1 கொரிந்தியர் 14:21 எழுதுறார். ஹalleluya. பரியாச உதடுகளினாலும், ஸ்டாமரிங் திக்குவாய். திக்குவாய் பேசும்போது நம்ம பார்த்திருக்கோம்ல, ஒரு வார்த்தை சரியா வராது, ஒரு மாதிரி ஏதோ பேச வந்தாங்கன்னா அந்த வார்த்தை திக்கும். அப்பான்னு சொன்னா இப்ப நிறைய பேர் அந்நிய பாஷை பேசும்போது சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம மீட்டிங் வரவங்களே நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, பிரதர் அந்த தான் வருது பிரதர், தான் வருது. புரியுதுங்களா? 2 வார்த்தைக்கு மேல வரமாட்டீங்க பிரதர். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? 2 வார்த்தை தான் வருது. எனக்கெல்லாம் 2 வார்த்தை தான் வந்துச்சு, அதுக்கு மேலாம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அது பேசி 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 விசுவாசத்தினாலதான் புதிய நவமான பாஷைகள்லாம் வர ஆரம்பிச்சு. இதை ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறாரு. வித் ஸ்டாமரிங் லிப்ஸ். சோ பேசுறீங்க பாத்தீங்களா, அதை தொடர்ந்து பேசுங்க. ஹalleluya. தொடர்ந்து பேசுங்க. அதை அந்த தாத்தான்னு அந்த ஸ்டாமர் பண்றீங்க பாத்தீங்களா, பரியாச உதடுகள், அதுல 1000 அர்த்தங்கள் இருக்கு. ஹalleluya. அந்த பேசும்போது என்ன நடக்குமா? அடுத்த வசனம் போடுங்க, 12வது வசனம். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். சோ என்ன உண்டாகுதா? இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க அதுதான் ஒரு இளைப்பாறுதல், இதுதான் ஆறுதல். ஹalleluya. நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு ரெஸ்ட் உண்டாகுது, ரிஃப்ரெஷ். இங்கிலீஷ்ல ரொம்ப உண்டாகுது. திஸ் இஸ் த ரெஸ்ட், திஸ் இஸ் த ரெஸ்ட். அந்த ரெஸ்ட், அந்த திஸ் இஸ் த ரெஸ்ட்னு வருது பாத்தீங்களா, அது ஒரே கிரீக் எபிரேய வார்த்தை தான். திஸ் இஸ் த ரெஸ்ட் அப்படின்றது ஒரே எபிரேய வார்த்தை தான். சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? த ரெஸ்ட். இது த ரெஸ்ட் டெஃபினட் ஆர்டிகல். இங்கிலீஷ்ல த டெஃபினட் ஆர்டிகல். த ரெஸ்ட்னா இது யார் கொடுக்கிற ரெஸ்ட்? ஆண்டவர் கொடுக்கிற ரெஸ்ட். நம்ம எடுக்கிற ரெஸ்ட் கிடையாது. இப்ப நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம்ல, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம், ரெஸ்ட் எடுத்துட்டு போய் திருப்பி நொந்து போயிடுறோம், திருப்பி ஒரு மாதிரி டயர்டா வந்துடும். ரெஸ்ட் எடுக்கிறோம், நொந்து போறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், நொந்து போறோம். எத்தனை பேருக்கு புரியுது? திஸ் இஸ் த ரெஸ்ட், திஸ் இஸ் த ரிஃப்ரெஷிங். பாருங்க, இங்கிலீஷ்ல பாருங்க, திஸ் இஸ் த ரெஸ்ட், திஸ் இஸ் த ரிஃப்ரெஷிங். இதுவே நீங்கள் இளைத்தவனை இதுவே இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். இதுவே இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஆண்டவர் கொடுக்கிற இளைப்பாறுதல், இது ஆண்டவர் கொடுக்கிற ஆறுதல். சோ முதல்ல ஆண்டவர் ரெஸ்ட் கொடுக்குறாரு, அப்புறம் உங்களுக்கு ரெஃப்ரெஷிங் கொடுக்குறாரு. ரெஃப்ரெஷ் என்னது? திருப்பி உங்களை சார்ஜ் பண்ணுவார். நொந்து போய் வரீங்க, நொந்து போய் வரவன ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம்ல, ரொம்ப அப்படியே டயர்டா நொந்து போய் வரவன நம்ம என்ன பண்ண சொல்லுவோம்? ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. ரெஸ்ட் எடுத்த பிறகு அவனை திருப்பி சார்ஜ் ஏத்தணும். அவனை ரொம்ப ரெஸ்ட் ஆகணும். அவனுக்கு பசிக்கும், உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கும், பசிக்கும். ஒன்று என்ன பண்ணுவோம்? நல்ல சாப்பாடு கொடுப்போம். திருப்பி அவன் உடம்புல இருந்து இழந்து போன பலத்தெல்லாம் என்ன பண்ணும்? திரும்ப பெற்றுக்கொள்ளணும். சோ திரும்ப அவன் சார்ஜ் ஏத்தணும். சோ உடனே என்ன பண்ணுவோம்? திருப்பி அவனுக்கு உணவெல்லாம் கொடுத்து அவனை என்ன பண்ணுவோம்? ஏத்துவோம். அதுதான் அந்நிய பாஷை நடக்குது. உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும், ஆறுதலும் உண்டாகும். சோ இளைப்பாறுதல் எதுக்கு? பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கு. சோ இப்போ உடனே உங்களுக்கு தேவை ஒரு இளைப்பாறுதல், ஒரு ரெஸ்ட் தேவை, த ரெஸ்ட் தேவை. அந்த ரெஸ்ட்டுக்குள்ள கொண்டு போயிடுவார். கொண்டு போயிட்டு அடுத்த அந்த பிரச்சனையை போய் ஹேண்டில் பண்ணுவோம். நீங்க பிரச்சனையில இருந்து ஓட முடியாதுல்ல. என்னங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க பிரச்சனை இருந்து ஓடிக்கலான்ட்டு. ஓட முடியாது. ஆண்டவர் எங்கேயுமே பிரச்சனை இருந்து ஓடின்னு சொல்லவே இல்லை. பிரச்சனையை பார்த்து பேசுன்னு தான் சொன்னார். நம்ம என்ன ட்ரை பண்றோம்? எப்படியாவது ஓடினுங்க. பிரச்சனை இல்லை, நடக்காது. ட்ரை பண்ணாதீங்க, நடக்கவே நடக்காது. பிரச்சனைய பார்த்து பேசு, பிரச்சனைய காலு கீழே போட்டு மிதின்னு தான் சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. மலையை பார்த்து பேசு, பிசாச காலு கீழே போட்டு மிதி. பிரச்சனையை கொண்டு வர பிசாச காலு கீழே போட்டு மிதி. ஹல்லேலூயா. ஓடலாம் முடியாது. பிசாசை எதிர்த்து நில்லு. நம்ம நினைக்கிறோம் பிசாசு இங்க வந்தா அப்படி ஓடிடலாம். பிசாசு வரானா எதிர்த்து நில்லு. எதிர்த்து நின்னா அவன் தான் ஓடணுமா, நம்ம ஓடக்கூடாதான். சோ பிரச்சனையில இருக்கவனுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் தேவை. அடுத்தது எதிர்த்து நிக்கிறதுக்கான ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவை, ஆறுதல் தேவை, பலன் தேவை. சோ ரெண்டுமே நடக்குது உங்களுக்கு. அன்னைய பாஷையில பேசும் பொழுது அது ரெண்டுமே நடக்குது. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவனை கேட்டாலும் ஒண்ணு சொல்றான், ஸ்ட்ரெஸ்ன்னு. பாத்துருக்கீங்களா? எவனை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ் தான். என்ன இருக்கு? ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன். என்னையா பண்ண? ஒண்ணுமே பண்ணல, அதான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன். நம்ம ஆளுங்க ஒண்ணும் பண்ணாமே ஸ்ட்ரெஸ் ஆயிடுவானுங்க. ரெஸ்ட் எடுத்து டயர்டான ரெஸ்ட் எடுத்து டயர்டான மாதிரி ஒண்ணும் பண்ணாம ஸ்ட்ரெஸ் ஆயிடுவானுங்க. எல்லாம் ஸ்ட்ரெஸ். சோ இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தையை பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. சொல்லுங்க, என் வாயிலிருந்து ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தையை வரக்கூடாது. இது பிசாசு கொண்டு வர வார்த்தை. கடைசி காலத்துல பிசாசு என்ன பண்ணுவானா,
தேவ மனிதர்களை, அதாவது தேவ மனிதர்கள் நம்மளதான், நம்மள என்ன பண்ணுவானா இந்த மாதிரி வந்து ஒரு பயங்கர ஒரு 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 மாதிரி சோர்வுக்குள்ள கொண்டு போறது போனா. தானியல் தீர்க்கதரிசி இதை எழுதுறாரு. தானியல் 7:25 போடுங்க. தானியல் 7:25. தானியல் 7:25 போடுங்க. ம். தானியல் என்ன சொல்றாரு பாருங்க. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி, இது யார் யார் பண்றது இதெல்லாம்? பிசாசு பண்றான், அந்தி கிறிஸ்து பண்றான் இதெல்லாம். உன்னதமானவர்களுக்கு விரோதமாக வார்த்தையை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி, ஒடுக்கினா இங்கிலீஷ்ல வந்து, இங்கிலீஷ்ல பாருங்க. he shall speak pompous words against the most high, shall persecute the saints of the most high. ஹalleluya, ஹalleluya. இன்னொரு ஒரு இதுல வந்து எப்படி வரும்னா வேரி அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த இது போடு விஜய், வேரி அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. he will speak blasphemous words against the most high and try to wear down the holy ones. he will alter the set periods of time and change God's degree. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாருங்க, காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களையும் அரை 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 காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஓகே, சோ அந்தி கிறிஸ்து இதெல்லாம் யார் பண்ணுவார்? அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துனானது கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கிற அந்த ஆவி. அது என்ன பண்ணுமா, ஆண்டவருக்கு விரோதமா பேசுறது மட்டும் இல்ல, ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தை, ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்களை விரோதமா செய்யறது மட்டும் இல்லாம பரிசுத்தவான்கள், அத நம்மள வந்து என்ன பண்ணுவானா ஒடுக்குவான், நம்மளை போட்டு வேற அவுட்னா என்னதுன்னா, அதாவது ஒரு மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாமல், என்னடா வாழ்க்கை, என்னடா. சில பேர் பார்த்துருக்கீங்களா? சில விசுவாசிகளை பார்த்துருக்கேன். என்ன என்ன பிரதர் வாழ்க்கை, என்ன நான் என்ன பிரதர் சர்ச்சுக்கு போறேன் எல்லாம் பண்றேன், ஆனா ஒன்றும், அதான் அதுதான் வேற அவுட். ரொம்ப டயர்ட் ஆகிருவான். உள்ளான மனுஷன்ல டயர்ட் வந்துடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு டயர்ட்னஸ் வந்துடும். என்ன ஒன்றும் நடக்கல பிரதர், நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் போறேன், வாரம் போய் உட்காந்துருக்கேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், ஒன்றும் நடக்கல பிரதர் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு 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 மாதிரி ஒரு சோர்வை கொண்டு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமைக்குள்ள தள்ளிடுவான். ஒரு மாதிரி இதுக்கப்புறம் இன்னும் சரி ஓகே கிறிஸ்தவனா இருக்கிறேன், அப்படியே இருந்துட்டு போயிடுறேன், இதுக்கப்புறம் நம்ம போய் வேற மதத்துக்குலாம் போக முடியாது, அப்படியே ஓட்டிடும், அப்படியே ஓட்டும், வண்டி ஓட்டும், ஏதோ போகுது பிரதர். அதுதான் வந்து வேரிங் அவுட். நம்ம மாம்சத்துல செயல்படும் பொழுது சீக்கிரம் வேர் அவுட் ஆயிடுவோம், சீக்கிரம் டயர்ட் ஆயிரும், சீக்கிரம் சோர்ந்து போயிடும் மாம்சத்துல செயல்படும் போது. புரியுதுங்களா? அதனாலதான் நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து நான் பார்த்திருக்கிறேன், நல்லா ஜோம் பண்ணுவாங்க பாருங்க. அதுதான் பாருங்க, நல்லா ஜோம் பண்றதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். நானே என் வாழ்க்கையில அதெல்லாம் பார்த்து அனுபவிச்சிருக்கேன். நல்லா ஜோம் பண்ணி இதெல்லாம் பண்ணுவேன். ஆனா பெருசா ஒரு உற்சாகம் இருக்காது. ஏன்னா சொந்த மாம்சத்துல செய்யும் பொழுது இருக்காது. கொஞ்ச நேரத்துல அது என்ன ஆயிரும், எனக்கு டயர்ட் ஆகிரும். அப்புறம் அந்நிய பாஷையில ஜோம் பண்ணும்போது தான் நான் கற்றுக்கொண்டேன், எவ்வளவு நேரம் ஜோம் பண்ணாலும் ஜோம் பண்ணி முடிச்சோன்னு ஒரு பெரிய ஆவில ஒரு பெரிய ஒரு உற்சாகம், மனசுல ஒரு பெரிய தைரியம் உண்டாகுது. எத்தனை பேர் அதை பார்த்திருக்கீங்க? நம்ம காலையில ஜபத்திலேயே நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு தைரியம் இருக்கு பிரதர், பிரச்சனை அங்கதான் இருக்குது ஆனா தைரியம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. பிரச்சனை அங்கதான் இருக்கு ஆனா என்ன வந்துருச்சு? தைரியம் வந்துருச்சு. அதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் என்ன நடக்குன்னா, நீங்க அந்நிய பாஷையில ஜோம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன நடக்குன்னா, அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கான தைரியம், சொல்லுங்க, அந்த கரேஜ், அந்த போல்ட்னஸ், அதை ஆண்டவர் கொண்டு வர்றார். புரியுங்களா? அந்த கரேஜ், அந்த போல்ட்னஸ், அதுதான் ரொம்ப 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 முக்கியமா இருக்குங்க. நிறைய அந்த 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 கரேஜ், அந்த போல்ட்னஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையை சந்திக்க முடியாது. அதை கொண்டு வர்றார். உள்ள இருக்கிற அந்த பயத்தெல்லாம் நீக்கிறார் ஆண்டவர். உள்ளுக்குள்ள வந்து ஒரு இது நடக்குது. அந்த பயம்லாம் இருக்கு பாத்தீங்களா? அந்த மனசுல இருக்க பயம்லாம் நீங்கி போகுது. ஹல்லேலூயா. ஏன்னா பயம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, பாடி நெகட்டிவா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. பாருங்க, இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா, ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடா, ஒரு மாதிரி எப்பவுமே ஒரு மாதிரி, சில பேர் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மாதிரி பயத்திலேயே இருப்பானுங்க. எதுக்கெத்தாலும் பயம், எதுக்கெத்தாலும் ஒரு இது ஒரு மாதிரி இருப்பானுங்களே. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்குதான், இதெல்லாம் வந்து சயின்டிபிக்காவே சொல்றாங்க. இதெல்லாம் என்ன நடக்கா, சில வந்து பேட் ஹார்மோன்ஸ், அந்த குட் ஹார்மோன்ஸ், பேட் ஹார்மோன்ஸ் இருக்கு பாடியில, சரிங்களா? இந்த பேட் ஹார்மோன்ஸ், அது அது ரெண்டு ஹார்மோன் பேர் சொல்றேன். குளுக்கோ கார்டோசைட்ஸ் அண்ட் எபிஃபிரின் அப்படின்னு ரெண்டு பேட் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுமா. அது என்ன பண்ணுமா, உங்களுடைய ஞாபக சக்தி, மனுஷனுடைய ஞாபக சக்தி, அப்புறம் அவனுடைய இம்யூன் சிஸ்டம்னா நோய் எதிர்ப்பு சக்தி, அப்புறம் அவனோட மசில்ஸ், அவனுடைய சைக்கலாஜிக்கல் பேலன்ஸ், இது எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுமா. ஹல்லேலூயா. பேட் ஹார்மோன்ஸ்னால பாருங்க, உங்களுடைய பாடியே வீக் ஆகி வியாதி வர்றதுக்கான இதுவும் ஜாஸ்தி ஆயிடுதான். அதனாலதான் வேதத்திலே சொல்லி இருக்குது, சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்றார் ஆண்டவர். ஏன் சந்தோஷமா இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கும் பொழுது வியாதியை எதிர்க்க முடியுது உங்களால. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கும்போது வியாதியை இருக்க முடிச்சு. இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க,
பிரதர் யாரோ ஒருத்தர் ஜோம் பண்ண எல்லாம் சரியாயிருன்னு நினைக்கிறாங்க. யாருமே உங்களுக்கு ஜோம் பண்ண வேண்டாங்க. நான் கண்டுபிடிச்சேங்க, யாருமே உங்களுக்கு ஜோம் பண்ண வேண்டாம். வேதத்துல இருக்க வார்த்தையை நீங்க சரியா புடிச்சுக்கிட்டாலே உங்களுக்கே எல்லாம் நடக்கும். யாரும் உங்க மேல கைய வைக்க வேண்டாம். நான் சொல்றேன் பாருங்க, யாரும் கை வைக்க வேண்டாம் உங்க மேல. வார்த்தையை எடுத்து நீங்க ஒர்க் பண்ணீங்கனாலே வேலை முடிஞ்சிடும். ஹalleluya. வார்த்தையில இருக்கிற வல்லமை, வார்த்தையில இருக்கிற ஜீவன் வேற எங்கேயுமே கிடையாது. ஹalleluya. ஆமென். சோ அதனாலதான் இந்த இந்த அந்நிய பாஷை நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது, ஏன்னா வார்த்தையில போட்டிருக்குல்ல, பவுல்லாம் எழுதுறாரு, உங்க அநேகரை காட்டிலும் நான் என்ன பண்றேன்னா அதிகமாக ஜெபம் பண்றேன். இதெல்லாம் ஜெபம் பண்ண என்ன ஆகுது? உங்க மனசுல இருக்கிற அந்த பயங்கள் எல்லாம் உடையும். ஹalleluya. உங்க மனசு எல்லாம் உடைய ஆரம்பிச்சிருக்கு. தேவையில்லாத பயங்கள், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், நாளைக்கு என்ன நடக்குமோன்னு ஒரு பயம், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் உடைய ஆரம்பிக்கும். சோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ண நினைக்கும் போது நல்லா கவனிங்க. இப்போ நீங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கலாம். டெய்லி இப்போ நான் புதுசா ஜோம் பண்றப்ப, டெய்லி நீங்க சொன்ன மாதிரி நான் டெய்லி ஒரு 1 hour ஜோம் பண்றப்ப நான் ஸ்டார்டிங்ல எதுவும் பெருசா பெனிஃபிட் வந்த மாதிரி உங்களுக்கு தெரியாது. நல்லா கவனிங்க, பெனிஃபிட் வந்த மாதிரி தெரியாது. என்ன பண்றது, நீங்களும் சொல்றீங்க 6 மணிக்கே வர சொல்றீங்க, காலையில 6 மணிக்கே வரேன், 7 மணி வரைக்கும் ஜோம் பண்றேன், ஒன்னும் பெருசா பெனிஃபிட் இல்லை. ஆனா நல்லா கவனிங்க, உங்க மனசளவுல ஒரு 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 சின்ன மாற்றத்தை பார்க்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் சின்ன 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 காரியங்கள் உங்க மனசளவுல மாறிட்டே இருக்கும். ஹalleluya. இதை குறித்து இன்னும் டீட்டெயிலா அடுத்த வாரமும் நான் பேச போறேன். அடுத்த டியூஸ்டேவும் இது சொல்லிட்டு நம்ம முடிச்சிருவோம். சோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயம்லாம் வெளியே போகும், கொஞ்சம் தெளிவு உண்டாகும். ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனையை பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனையில ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு ஞானம் உண்டாகும். ஹalleluya. இதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க, நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க ரெகுலரா ஜோம் பண்றீங்க, இதெல்லாம் பார்ப்பீங்க, ஒரு ஞானம் உண்டாகும். டக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ஞானம் உண்டாகும். அது எடுக்கும்போது நீங்க நேச்சுரலா அந்த முடிவு எடுத்திருப்பீங்க. நேச்சுரலா ரொம்ப அது ஒரு பிரச்சனை டக்குன்னு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. ஆனா அதுக்கு காரணமே நீங்க அந்நிய பாஷையில பேசுனதுனாலதான். எத்தனை பேருக்கு புரியுது? அது அந்த அந்த தெளிவான முடிவு எடுத்தது காரணமே அந்நிய பாஷையில பேசுனதுனால தான். அதனாலதான் நீங்க அது வந்த உடனே டக்குன்னு ஓகே இதை செஞ்சிருங்க, ஓகே இதை இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் மாதிரி இருக்கும். அது அது உங்களுக்கே தெரியாது. ஆனா அதுக்கு காரணம் என்னது? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வைத்த அந்த ஞானத்தின் மூலமாக, அந்நிய பாஷையில பேசும் பொழுது உங்களுக்குள்ள டெபாசிட் ஆன அந்த ஞானத்தின் மூலமாக. எத்தனை பேருக்கு புரியுது? ஹalleluya. அவர் ரீசெண்டா ஒரு டெஸ்டிமோனி ஒன்று பார்த்தேன். கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெஸ்டிமோனி நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன், இது உண்மையா நடந்த டெஸ்டிமோனி. என்னன்னா அவரு நைட்டு தூக்கமே வராதான் அவருக்கு. நைட்டு தூக்கமே வராதான். மிஞ்சி போனா 2 மணி நேரத்துக்கு மேல தூக்கம் வராதான் நைட்டு. அவரு என்னென்னமோலாம் பண்ணி பார்த்தாலும் தூக்கமே வராதான். டாக்டர்கிட்ட எல்லாம் போனாரா, ஒன்னும் நடக்கல. டாக்டர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 மாத்திரை 2 மாத்திரை 3 ஸ்லீப்பிங் டோஸ் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சா, அப்பவும் அவருக்கு ஒன்றும் பெருசா நடக்கல. ஸோ சரியா தூங்காததுனால பாருங்க, நல்லா தூங்கலன்னு வச்சுக்கோங்களேன், சரியான ஒரு தூக்கம் இல்லை, உறக்கம் இல்லைன்னா பாடியில மத்ததெல்லாம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவருக்கு என்ன ஆச்சா, சைனஸ் ப்ராப்ளம் அதனால அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்குமா, இந்த சைனஸ் கேவிட்டிஸ் வாங்க பாத்தீங்களா, இந்த சைனஸ் இங்கெல்லாம் அப்படியே தண்ணி நீர் கோர்த்து நிக்குமா, அதை எடுக்கணுமா. இப்போ இதை சரி பண்றதுக்கு ஏதோ போய் சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் அதை சரி பண்றதுக்கு ஏதோ நிறைய ஆன்டிபயோட்டிக் எல்லாம் போட்டு, ஆன்டிபயோட்டிக் போட்டதுனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்கும் பிரச்சனைனா அவர் தூங்காததுனால. 2 மணி நேரத்துக்கு மேல தூக்கம் வராது அவருக்கு. உண்மையா நடந்தது. ரொம்ப இதா இருந்திருக்காரு. அப்போ ரொம்ப ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டாரு, வாழ்க்கையே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. டெய்லி கிட்டத்தட்ட 25-30 மாத்திரை சாப்பிட்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டாராம். ஆனா பிரச்சனை சரியாகல. தூக்கம் வரமாட்டேங்குது. தூக்கம் வராதனால மத்த எல்லா பலவீன வியாதி வருது. ஏன்னா இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆயிரும். தூங்கலன்னா இம்யூன் சிஸ்டம் குறைய ஆரம்பிச்சிடும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே இது என்ன பண்ணு தெரியல ஆண்டவரேன்னு கேட்கும்போது, டக்குன்னு அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரா, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணு, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணு. இந்த சத்தம் அவர் மனசுல வருதான் அவருக்கு. இது மட்டும் தான் வருது, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணு, ப்ரே இன் டங்ஸ், இவ்வளவுதான் வருது அவருக்கு. ப்ரே இன் டங்ஸ், ப்ரே இன் டங்ஸ், ப்ரே இன் டங்ஸ், ப்ரே இன் டங்ஸ். ஸோ இவரு உடனே ஜோம் பண்ண அனுப்பலாம். 2 வாரத்துக்கு மேல வரலையும் அவருக்கு. ராபா தீ தீ தை தீ 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 சொன்ன பாத்தீங்களா, பரியாச உதடுகள், ஸ்டாமரிங் லிப்ஸ். 2 வார்த்தை தான் வருது வாயில இருந்து. ஆனா அவரு அதை ரொம்ப டெலிஜென்ட்டா, ரொம்ப ஜாக்கிரதையா அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. ரெகுலரா தா 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 தான்னு சொல்ல முடிச்சிருக்காரு. அதை பண்ண 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 அவர் மனசுல ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சமாதானம் வருதான். ஒரு பயம் ஒன்று இருந்துச்சு பாத்தீங்கன்னா, அந்த பயம்லாம் அப்படி வெளியே சமாதானம் வருதான். அப்படியே அந்த சமாதானம் அந்த சமாதானம் அப்படியே அவருடைய சரீரத்தை, அவருடைய ஆத்மாவை, சிந்தை அப்படியே நிரப்பி டோட்டலா கம்ப்ளீட்லி ஹீஸ் ஹீல்டு. வித்தின் ஃபியூ டேஸ் ஹீஸ் கம்ப்ளீட்லி ஹீல்டு. ஹalleluya. சில நாட்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, அவருக்கு பரிபூர்ண சுகம் இன்னைக்கு நல்லபடியாக என்ன பண்றாரு, வேலையும் செய்யறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு சபையில ஒரு நல்ல ஊழியத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு சபையோட இணைந்து ஊழியமும் செய்யறாரு. ஹalleluya. ஏனென்றால் பரியாச உதடுகளினால என் ஜனங்களோட நான் பேசுவேன். ஹalleluya. இதுவே அவர்களை இளைப்பாற செய்கிற இளைப்பாறுதல், இதுவே அவர்களை ஆறுதலை கொடுக்கும். ஹalleluya. This is the rest and this is the refreshing.
உங்களோட ரெஸ்ட், உங்க ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாமே எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. உங்களுக்கு சுகம் வேணுமா? அப்ப அந்நிய பாஷையில பேசுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஐ சேலஞ்ச் யூ. ஏன் ரொம்ப நாள் வியாதியா இருக்கு பிரதர், போவே இல்லை, என்னமோலாம் பண்ணி பார்த்தேன் பிரதர். இப்ப அந்த அந்நிய பாஷை ஜோம் பண்ணுங்க. இப்ப அந்த அந்நிய பாஷை ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் அந்நிய பாஷை ஜோம் பண்ண போறேன். ஏன்னா உங்களுடைய வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 4:14 படி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுகிறவன் தன்னையே அவன் கட்டிக் கொள்கிறான், பக்தி விருத்தி உண்டாகுது. எடிஃபைஸ் ஹிம்செல்ஃப், பில்ட்ஸ் ஹிம்செல்ஃப். சோ நான் பில் பண்ண போறேன். இந்த வசனத்தை சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில பேசுகிறவன், ஹalleluya, the one who speaks in tongues, ஹalleluya, hallelujah, hallelujah. NKJV போடுங்க. அந்நிய பாஷையில பேசுகிறவன் தன்னை தானே கட்டிக் கொள்கிறான். He edifies himself. He edifies himself. Hallelujah, hallelujah. Thank you Lord. நான் என்னை கட்டிக் கொள்கிறேன். என்னை கட்டிக்கொள்கிறேன், சரீரத்தை கட்டிக்கொள்கிறேன், என் மனசை, சிந்தையை கட்டிக்கொள்கிறேன். ஹalleluya, hallelujah. வாய் திறந்து சொல்ல ஆரம்பிங்க. வாய் திறந்து சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இந்த வசனத்தை எடுத்து இதை அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, ஹalleluya, ஆகையால் இந்த வியாதி, இந்த பலவீனம் என் சரீரத்துல இருக்காது. இது என்னை விட்டு வெளியே போயிடும். நான் ஜெபம் பண்ண அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண இந்த பலவீனம், இந்த வியாதி என் சரீரத்துல இருக்காது. இது எனக்குள்ள இருக்காது. ஹalleluya. என் சரீரம் பரிசுத்த ஆவியினால கட்டப்படுகிறது. என் சரீரம் தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. மை பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பாருங்க, ஆண்டவர் ரொம்ப வைராக்கியமா இருக்காருங்க. சரீரத்தை குறித்து ரொம்ப வைராக்கியமா இருக்காரு. வாங்க திரும்ப வந்துருங்க, அந்த வசனத்தை படிச்சுட்டு முடிச்சிடலாம் நம்ம. 1 கொரிந்தியர் 6. ஹalleluya, thank you Lord. ரபா ஹலமா ஷிகதரபோ தீகரனமோ. ஹalleluya. 19 போடுங்க. 1 கொரிந்தியர் 6:19 போடுங்க. ஹalleluya, thank you Lord, thank you Lord. 1 கொரிந்தியர் 6:19. ஹalleluya. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறிவீர்கள். அப்பனா யூ டோன்ட் பிலாங் டு யூ. அப்பனா இந்த ஆலயமே யாருக்கு சொந்தமா? இந்த பாடி யாருக்கு சொந்தமா? எனக்கு சொந்தமே கிடையாது. ஹalleluya. எனக்கு சொந்தம் கிடையாது. ஹalleluya. அவருக்கு சொந்தமா. அவருக்கு சொந்தமானதுல எப்படி வியாதி வர முடியும்? ஹalleluya. அடுத்த வசனம் போடுங்க. கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். அப்படின்னா என்னது? விலை கொடுத்து வாங்கி. அதான் கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்கள்னா விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுறாங்க. கிரியத்துக்கு கொல்லப்படும். எதை கிரியை கொடுத்து வாங்கியிருக்காங்க? உங்க சரீரத்தை ஒரு விலை கொடுத்து வாங்கி. அந்த விலை யாரு? சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன். ஹalleluya. What is the price paid for your body? The only son Jesus Christ. Hallelujah. அவருடைய ரத்தம் தான் உங்க சரீரத்திற்கான விலையாக இருக்கிறது. கிரியத்திற்கு விலை கொடுக்கும். அதனாலதான் அந்நிய பாஷையில ஆண்டவர் ஜோம் பண்ணுன்ற. நீ ஜோம் பண்ணு, நான் கொடுத்த பாஷையில ஜோம் பண்ணு, என்னுடைய ஆலயம் கட்டப்படுன்ற. உடம்பு சரியில்லையா? உடனே உட்காந்து அந்நிய பாஷை ஜோம் பண்ணுங்க. எதுவுமே யோசிக்காதீங்க. 2 வசனம் ஹீலிங் ஸ்கிரிப்சர் 2 எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்றேன். 2 ஹீலிங் ஸ்கிரிப்சர் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஹீலிங் ஸ்கிரிப்சர் 2 சொல்றேன். மத்தேயு 8:17 போடுங்க. 2 ஸ்கிரிப்சர் எடுத்துக்கோங்க. 2 ஸ்கிரிப்சர் கொடுக்குறேன். 2 மாத்திரை மாதிரி 2 ஸ்கிரிப்சர் கொடுக்குறேன் உங்களுக்கு. மத்தேயு 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இதை எடுத்துக்கோங்க. ஹalleluya. இன்னொரு வசனம் 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பலவீனங்களை, பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இது 2 வசனத்தை எடுத்துக்கோங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, அவர் இயேசு தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்தார். இயேசு தாமே நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு தாமே தமது சரீரத்தில் என்னுடைய பாவங்களை சிலுவையில சுமந்ததுனால அவருடைய தழும்புல சுகமா இருக்கிறேன். ஆகையால் இப்பொழுது இந்த வியாதி என்னை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் பேச ஆரம்பிச்சிங்க. ராபா ஹலாமா ஷராபா லதி ஹராபோ ஸ்ரீகோதராபோன்னு பேச ஆரம்பிங்க. நீங்க பேச 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 உங்க சரீரத்துல சுகம் நடக்க ஆரம்பிச்சிடும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால சுகம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஹalleluya. ரிப்பேர் நடக்க ஆரம்பிச்சிடும். ரிப்பேர் எங்கெல்லாம் சரீரத்துல பிரச்சனை இருக்கும் அங்க ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். ஹalleluya, hallelujah. எங்கெல்லாம் பலவீனம் இருக்கும் அந்த பலவீனம் ஓடிடும். ஹalleluya. ஏன்னா அந்நிய பாஷையில பேசும் பொழுது உங்க முழு விசுவாசமும் ஆண்டவர் மேல போயிடுச்சு. ஆமென். உங்க முழு விசுவாசமும் யார் மேல போயிடுச்சு? ஆண்டவர் மேல போயிடுச்சு. அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு பாருங்க. ஏன்னா நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. கரெக்டா இல்லையாங்க? பவுல் எழுதுறாரு பாருங்க. ஏன் நிறைய பேர் பேச மாட்டாங்கன்னா புரிய மாட்டேங்கிறாங்க. கரெக்டா இல்ல? நம்மளுக்கு எல்லாம் புரியணும். சரி, நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு எல்லாம் புரியணும்னு. ஆக்சுவலா பார்த்தா நமக்கு எல்லாம் புரியல. புரியாம தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஏதோ பெரிய இவன் மாதிரி புரியணும்னு பாருங்க. பவுல் எழுதுறாரு 1 Corinthians 14 வந்துருங்க. அவர் எழுதுறாரு பாருங்க. பவுல் 1 Corinthians 14:2. 1 Corinthians 14:2.
பாருங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷிடத்தில் பேசாமல். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், நீங்க தேவனிடத்துல பேசுறீங்க. ஹalleluya, 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 ஆமென். எவ்வளவு பெரிய வாக்கியம் தெரியுமா? அந்நிய பாஷையில பேசும்போது டைரக்டா நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுறீங்களா? டைரக்ட் லிங்க், டைரக்ட் கனெக்ஷன். தேவனிடத்துல பேசுறீங்க. சொல்லுங்க, தேவனிடத்துல பேசிக்கிட்டு ஒரு மனுஷனும் அதை அறிய மாட்டான், இன்க்ளூடிங் யூ. உங்களை உட்பட ஒரு மனுஷன் அதை அறிய மாட்டான். நீங்க தேவனோட பேசுறது, உங்களுக்கும் தேவனுக்கும், அது உங்க ஆவிக்கும் தேவனோட ஆவிக்கும். ஒரு மனுஷன் அதை என்ன பண்ண மாட்டான், அறிய மாட்டான். ஹalleluya. சோ புரியணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு புரியணும் ஆண்டவரே, தேவையே இல்லை. எல்லாமே எனக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. நான் அதுதான் சொல்லுவேன். ஆண்டவர்கிட்ட நான் சொல்லுவேன், ஆண்டவரே எல்லாம் எனக்கு புரிய வேண்டாம் ஆண்டவரே, ப்ளீஸ் எல்லாம் எனக்கு புரிய வேண்டாம். உங்களுக்கு தெரியும் எனக்கு எது பெஸ்ட்னு. ஹalleluya. உங்களுக்கு தெரியும் எனக்கு எது பெஸ்ட்னு. ஆமென். அந்த பெஸ்டான பாதையில என்ன நடத்துங்க. ஏன்னா சில நேரம் புரிய ஆரம்பிச்சாலே பிரச்சனை வந்துருதுங்க. புரிய ஆரம்பிச்சாலே பிரச்சனை வருது. ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு ஐடியா கொடுத்துருப்போம். இல்ல ஆண்டவரே இது வேலைக்கு ஆகாது, நீங்க என்ன பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அவருக்கு ஐடியா கொடுத்துட்டு இருப்போம். அதனால புரியாம இருக்கிறதே பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. புரியாம இருந்தாலும் கரெக்டா போகுது வண்டி. அதுதான் விசுவாசம். நாம் தரிசித்து வாழ்றது இல்ல, விசுவாசித்து வாழ்கிறோம். Hallelujah. We don't live by vision, but we walk by faith, not by sight. பார்த்து புரிந்து வாழல, விசுவாசத்துல வாழ்றது என்னது? அவரை மட்டும் நம்பி வாழ்றது. புரியுதோ புரியலையோ அவரை நம்பி வாழ்றது. சோ அந்நிய பாஷை ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு புரியல, நான் என்ன ஜெபம் பண்ண போறேன்ட்டு. ஆனால் 1 கொரிந்தியர் 1:14-2 படி தேவனிடத்தில், உங்க இடத்துல நான் பேசுகிறேன், ரகசியங்களை பேசுகிறேன். ஒரு மனுஷனுக்கும் அது புரியாது, எனக்கும் அது புரியல, ஆனால் நான் ரகசியங்களை பேசுகிறேன். ஹalleluya. தேவ வசனங்களை பேசுகிறேன், வார்த்தைகளை பேசுகிறேன், உம்மிடத்துல பேசுகிறேன் சொல்லி பேச ஆரம்பிங்க. ஆண்டவர் சித்தத்தின்படி பர்ஃபெக்டா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க நீங்க. ஹalleluya. அவர் சித்தத்தின்படி பர்ஃபெக்டா ஜெபம் பண்ணுவீங்க. ஒரு இது கூட மாறாது. 100% ஆண்டவர் சித்தத்தை ஜெபம் பண்ணுவீங்க. எந்த ஒரு பாயிண்ட் கூட மாறாதுங்க. நான் சொல்றேன், ஒரு பாயிண்ட் கூட தப்பா ஜெபம் பண்ண மாட்டீங்க நீங்க. கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம், கர்த்தரை காணிக்கையினால ஆராதிக்கிற நேரம், காணிக்கை கொடுப்பதற்கு சில வழிகளை நாங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். ஹalleluya. உங்க ஸ்கிரீன்ல அதை டிஸ்பிளே பண்றோம். இந்த வழிகள் மூலமாக நீங்க கர்த்தருக்காக காணிக்கைகளை கொடுக்கலாம். முதலாவது யூபிஐ மூலமாக கொடுப்பதற்கு நீங்க ஸ்கேன் பண்ணி, இந்த யூபிஐ கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா கூகுள் பே, பேடிஎம் யூபிஐ, ஃபோன்பே யூபிஐ, மற்ற எந்த யூபிஐ மூலமாக ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். யூபிஐ நம்பர் மூலமாக கொடுக்கறதுக்கு என் நம்பர் 9884160264. யூபிஐ ஐடி JJKiranPaul@OKICICI. டைரக்டா பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கிரண் பால் JJ, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென். கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய எல்லா பொருளாலும், கையின் பிரயாசத்தினாலும், விளைச்சலினாலும் கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணுங்கள். அப்பொழுது உன்னுடைய பண்டசாலைகள் நிரம்பி இருக்கும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஹalleluya. உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்க பண்டசாலைகள், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் எல்லாம் நிரம்பி இருக்கும், பூரணமா இருக்கும். உங்க ஹalleluya, உங்களுடைய எல்லா காரியத்திலையும் ஹalleluya கர்த்தருடைய கரத்தை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்துல விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அபரிவிதமா ஆசீர்வதிப்பார். ஹalleluya. கர்த்தர் உங்க எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி திருப்தியாக உங்களை சந்திப்பார். ஆமென்.